அவகாசம் ஜாஸ்தி எடுக்கும். அதனால ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் அவகாசம் இருக்கு அடுத்த வாரத்தோட பூர்த்தி பண்றதுனால. ஏன்னா அதுக்குள்ள சொல்ல வேண்டிய கதைகளும் சொல்லி முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் அவகாசம் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகும். அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? நீலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। यत् प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंद गोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमोस्तुते व्यास विशाल बुद्धि पुल्लारविंदाय तपत्र नेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेदसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। மகாபாரதத்துல ஆதி பர்வாவிலேந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். முதல்ல ஆதி பர்வா, அதுலதான் பல மத்த ராஜாக்களுடைய சரித்திரம் எல்லாம் வந்தது. அதுக்கு பிறகு சபா பர்வா, அதுலதான் தர்மபுத்திரருக்கு பிரதம பட்டாபிஷேகம் ஆகி அவருக்கு இந்திரபிரஸ்த ராஜ்யம் அமைஞ்சு அதுல மயனாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு அதிசய மாளிகை எல்லாம் அமைஞ்சது. சுபத்ரா கல்யாணமானது. இதெல்லாம் சபா பருவா. அடுத்தது வனபர்வா, அந்த வனவாசத்துல பாண்டவர்கள் இருந்தது. பிறகு விராட்ட பர்வா, அது அஜ்ஞாதவாசம். விராட்ட பர்வான பிறகு உத்தியோக பர்வா, அதுலதான் சஞ்சயன் தூது, கண்ணபிரானுடைய தூது இதெல்லாம் அமைஞ்சது. பீஷ்ம பர்வா, அடுத்தது பீஷ்ம பர்வாவில் பகவத்கீதை. அடுத்து துரோண பர்வா, இல்ல துரோணருடைய யுத்தம். கர்ண பர்வா, கர்ணனுடைய யுத்தம். ஷல்ய பர்வால ஷல்யனுடைய யுத்தம். பிறகு சௌப்திக பர்வா அப்படிங்கிறது தான் ராத்திரி தினம் நடந்த ஒரு சில சம்பவங்கள். அதுதான் உபபாண்டவ வதம். அதெல்லாம் சௌப்திக பர்வால ஆச்சு. அப்புறம் ஸ்திரீ பர்வா, ஒவ்வொரு ஸ்திரீயும் எப்படி விலாபம் அடைஞ்சார்கள் இந்த பாரத யுத்தத்துல. மடிஞ்ச தன்னுடைய பர்த்தாக்கள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய தகப்பனார் எல்லாரையும் பார்த்து எப்படிலாம் ஸ்திரீகள் விலாபம் அடைஞ்சார்கள்னு சொல்றதுக்காகவே ஸ்திரீ பர்வா அப்படின்னு ஒரு பர்வா. அதுக்கு பிறகு சாந்தி பர்வா, அதுலதான் ஏகப்பட்ட தர்ம விஷயங்கள் பார்த்தோம். அனுசாசன பர்வா, அதுல முக்கியமா ஆசிரமங்களுடைய தர்மங்கள் விசேஷங்கள், அதெல்லாமே கிரகஸ்த தர்மம், ஸ்திரீ தர்மம், இதெல்லாமே அனுசாசன பர்வா. பிறகு பீஷ்ம முக்தி, இதெல்லாம் அமைஞ்சது. பிறகு அஸ்வமேதிக பர்வா, தர்மபுத்திரர் அஸ்வமேத யாகம் பண்றார் பப்ருவாகனனோட. இவர்கள் மறுபடியும் யுனைட் ஆனது. இதெல்லாம் அஸ்வமேதிக பர்வா. பிறகு ஆசிரம வாசிக்க பர்வா அப்படிங்கிற பர்வாவில் இப்ப நம்ம இருக்கோம். இல்ல ஆசிரமம் மாறுற பர்வா. அதாவது திருத்தராஷ்டிரன் ஆசிரமம் மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான் பாண்டவர்கள். அது வரைக்கும் அனுபவிச்சோம் பூர்வ பிரவச்சனத்துல. பிறகு எல்லாரும் துக்கப்படுறார்கள். முக்கியமா ஸ்திரீகள். இல்ல கௌரவர்களுடைய பத்தினிகள் இருக்கா, 100 பேர்னா 100 பேர் இருப்பா, 100 பத்தினிகள் இருக்கா. கௌரவர்களுடைய புத்திரர்கள் அதுல 100 பேருக்கும் ஒவ்வொரு குழந்தைன்னு எடுத்துட்டா கூட 100 பேர், அவளும் 100 பேர் இருப்பா. அவா பத்தினிகள் எல்லாமும் இருக்கா. அதனால அவ எல்லாருமே இந்த மாதிரி திருத்தராஷ்டிரன் கிளம்புறான் அப்படிங்கிறத யாராலையும் ஏத்துக்க முடியல. அதனால பாண்டவ ஸ்திரீகள்னு இல்ல, கௌரவ ஸ்திரீகளும் சேர்ந்து அழறார்கள், நிர்பந்திக்கிறார்கள். திருத்தராஷ்டிரன் காந்தாரி போக வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ தடுத்து பாக்குறார்கள். ஏன்னா வானப்பிரஸ்தம் கிளம்பிடணும் அப்படின்னு திருத்தராஷ்டிரன் இப்ப மனசுல ஒரு வைராக்கியத்தோட கூட புறப்படணும், எனக்கு விடை கொடுங்கள்னு கேட்கிறான். ஆனால் ஸ்திரீகளோ விடவே முடியாதுன்னு கதறார்கள்.
इतरास्तु स्त्रियः सर्वाः कोत्नासः सुदुःखिता नेत्रैरागत विक्लेदैः परिवार्य स्थिता भवत् பரிவாரம் பூரா வந்து திருதராஷ்டிரன்ட்ட கெஞ்சறார்கள், நீங்க போக வேண்டாம், உங்களுக்கு கண்ணு வேற தெரியாதே, கண்ணு தெரியாம உங்களை நாங்க அனுப்பிட்டு எங்க அனுப்பிட்டு நீங்க எங்க நன்னா இருக்கீங்களோ நன்னா இல்லையோ நாங்க எப்படி இங்க நாங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு ஸ்திரீகள்லாம் விலாபம் அடையறார்கள். பிறகு திருதராஷ்டிரன் அவர்களெல்லாம் பார்த்து சொல்றான், மா நான் அபராதிமா, நீங்கெல்லாம் இன்னைக்கு இந்த கதிக்கு ஆளாயிருக்கேன்னா அதுக்கு காரணமே நான் தான் குற்றவாளி. நான் இந்த குடும்பத்தை சரியா வழி நடத்தாம என்னுடைய புத்திரர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு நான் பிரேரணை பண்ணி அவெல்லாம் மடியறதுக்கு காரணமா இருந்தவனே நான். இன்னைக்கு உங்களுடைய இந்த நிலைமைக்கு நான் காரணம். அப்படி இருக்க என்னிடத்துல போய் இவ்வளவு ஒரு பரிவா, இவ்வளவு ஒரு அனுதாபமா, இதெல்லாம் வேண்டாமே, இதெல்லாம் விட்டுடுமா, என்னை விட்டுடுங்கள், என்னால இதுக்கு மேல என்னால ராஜ்யத்துல என்ன இருக்கவே முடியாது. மனசு வெதும்பி போச்சு. தர்மபுத்திரா, உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன்ப்பா, எனக்கு விடை கொடுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. ஏன்னா நீ அரசன், நீ ராஜா, உன்கிட்ட விடை பெற்றுக்காம நீ கிளம்புன்னு சொல்லாம நான் கிளம்ப முடியாது. நீ உத்தரவு கொடுக்காம நான் கிளம்பவும் கூடாது. ஒரு பிரஜை, நானும் இப்போ பிரஜையில ஒருத்தர், ஒரு பிரஜையா என்னுடைய கடமை நீ கிளம்புன்னு சொன்னாதான் நான் கிளம்பணும், இல்லைன்னா நான் கிளம்பக்கூடாது. எனக்கு அதுக்காக தான் கேட்கிறேன், விடை கொடு. அதுக்குதான் தர்மபுத்திரர் சொல்லி பாக்குறார், பெரியப்பா நீங்க இத பேசறச்சேவே உங்களால பேச முடியல, தள்ளாடுற வயசு ஆயிடுது, ரொம்ப வார்த்தகிய நிலைங்கிறதுலயும் ரொம்ப ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான் திருதராஷ்டிரன், ரொம்ப ஒரு விருத்தனாக ஆயிட்டான். இவ்வளவு வயசான பிறகு ஒரு உட்காந்து கூட பேச முடியல, உடம்பு அப்படியே தள்ளாடுறது. உட்காந்து பேச முடியாம காந்தாரி மேல சாஞ்சிண்டு பேசின்னு இருக்கான். இந்த நிலைமையில நான் எப்படி உங்களால வானப்பிரஸ்தம் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டதும் அதுக்குதான் திருதராஷ்டிரன் பதில் சொல்றான், அதெல்லாம் மனசுல வைராக்கியம் வந்துடுதுன்னா தன்னால பதில் நமக்கு பலம் வந்துரும்பா. இது சரீரம் தானே, இல்ல சரீரத்துல என்ன இருக்கு, நம்ம சொன்னது நம்ம சரீரம் கேட்கணும், அவ்வளவுதான். நம்ம வந்து எழுத உட்காந்து தபஸ் பண்ணு அப்படின்னா நம்ம சரீரம் தபஸுக்கு ரெடி ஆகும். நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம மனசுல நம்ம என்னால முடியலன்னு நினைச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு சோர்வாதான் இருக்கும், போய் படுத்துக்க தான் தோணும். நம்ம எப்ப நம்மளால முடியும், நான் தபஸுக்கு போறேன்னு நம்ம புறப்பட்டு நம்ம தைரியமா கிளம்பணும். அதுக்கு மனசுல ஒரு திடம் வேணும். அத்தகைய திடம் எனக்கு தன்னால வரும். என்னை நீ விட்டுட்டேன்னா எனக்கு வந்துடும். நீ என்னை இங்க பிடிச்சு வச்சுக்க என்ன ஆறுது, இந்த ராஜ போகங்கள் எல்லாம் நான் அனுபவிக்க இதையே இன்னும் அடுத்த வேலை ஆச்சுன்னா இது வந்துதா அது வந்துதான்னு இதையே யோசிச்சு உட்காந்துருக்கேன். இது வேண்டாம் எனக்கு, அதனாலதான் சொல்றேன், என்னை விடு. பீமசேனன் வந்தான். பீமசேனன் வந்து நமஸ்கரிக்கிறான், பெரியப்பா நான் ஏதாவது அபராதம் பண்ணேனா, உங்களை நான் எதுவும் சரியா கவனிக்காம விட்டுட்டேனா, என்ன பீமன் கிட்டக்கதான் ஒப்படைச்சார் தர்மபுத்திரர். அதனால பீமன் கேட்கிறான், என்னால ஏதாவது கிளம்புறேளா, நான் ஏதாவது உங்களை சரியா பாத்துக்கலையா, உங்களுக்கு நான் வேலைக்கு நான் ஏதாவது சரியா கொடுக்கலையா, நான் ஏதாவது அபராதம் பண்ணிட்டு அதனால கிளம்புறேளா, இல்ல நான் ஏதாவது சுட ஏதாவது வார்த்தைகள் பேசிட்டேனா, அந்த மாதிரி நான் பேசினதாக எனக்கு தெரியல, அப்படி ஒருவேளை நான் பேசிட்டேனா என்ன அறியாம, என்னை என் மேல ஏதாவது அபராதம் இருந்தா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு பீமன் சொன்னதும், பீமா என் கண்ணே இங்க வாப்பா அப்படின்னு பீமனை கூப்பிடுறான் திருதராஷ்டிரன். எங்கப்பா இருக்க பீமா, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டதும் பீமன் கிட்டக்க வரான். பீமன் ஆலிங்கனம் பண்ணிண்டான், என் கண்ணே உனக்கு எப்படிப்பா இவ்வளவு பரிவு என் கிட்டக்க வருது, உன்னை நான் எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டேன்ப்பா, உன்னை ஓட விரட்டினவன் நான், உனக்கு விஷம் வச்சேன்பா, மறந்துடுத்தா உனக்கு, நீ மறந்துருக்கலாம், எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு, உனக்கு நான் விஷம் வச்சேன், ஜீரணிக்க முடியாம சின்ன குழந்தையில நீ அப்படி கங்கையில, அதுவும் விஷம் வச்சது மட்டும் இல்லாம கங்கையில உன்னை தள்ள வச்சிருக்கேன் நானு. இந்த பெரியப்பன் ஒரு அயோக்கியன்னு உனக்கு தோணலையாப்பா, இன்னமும் என் மேல உனக்கு பரிவு வருதா, என்ன இப்ப இப்படி செஞ்சானே அயோக்கியன்னு ஒரு தடவை கூட என்னை பத்தி நீ நினைச்சு பார்க்க மாட்டியா, யோசிக்க மாட்டியா? அது மட்டும் இல்லாம உன்னுடைய கிரகத்தை நான் தீய வெளிச்சு கொளுத்திருக்கேன், அத்தனை பெரிய அர்த்த ராத்திரியில அந்த அரக்கு மாளிகை பொசுங்கினதும் அத்தனை பெரிய நீ உன் தோல்ல தூக்கிண்டு ஓடினியாமேடா, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேனே. அப்புறம் அந்த அளவுக்கு உன்னை ஓட விரட்டி இருக்கேன், உன் பாரியைய உன்னை எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு தெரிஞ்சு துரியோதனன் ஏற்பாடு பண்ணா, உன்னுடைய திரௌபதியை நான் சபையில கொண்டு வந்து பரிபவப்படுத்தி ஓ ஹிருதய
இதயத்தை பிளந்துட்டேன் நானு. அதுக்கெல்லாம் காரணமா நான் இருந்தேன். உன்னை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தின என்கிட்ட உனக்கு பரிவும் வருதா? எப்படி உன்னால என்னை கவனிக்க முடியறது? உன்னுடைய பெருந்தன்மையா இருக்கலாம் பீமா. என்னை வந்து வந்து கவனிக்கிறேன். நான் என்ன அயோக்கியன்னு தோணலையா? என்னை பார்த்தா என்ன சீன்னு என்ன வெய்யணும்னு உனக்கு தோணலையா? எப்படி உன்னால இப்படி பரிவு காட்ட முடியறது? எனக்கு எப்படி உன்னால வந்து எல்லாம் செய்ய முடியறது அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்டதும் பீமன் சொல்றான், பெரியப்பா அதெல்லாம் பழைய கதை, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை மறுபடியும் பேசி பிரயோஜனம் இல்லை. எப்போ நீங்க என்ன ஆலிங்கனம் பண்ணிட்டேலோ, நாங்க யுத்தத்துல ஜெயிச்சு வந்த பிறகு என்னை புத்திரன்னு நீங்க எப்போ உங்க வாய் நிறைய கூப்பிட்டுட்டேலோ, உங்க தப்பை எப்போ நீங்க உணர்ந்துட்டேலோ, என்னைக்குமே தப்பா உணர்ற வரைக்கும் தான் நான் மனசுல வைராக்கியத்தை நானும் வச்சுப்பேன், க்ஷாத்திரம் வச்சுப்பேன். என்னுடைய குணம் யாராவது தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டான்னா நான் விட்டுடுவேன். இது உங்க புத்திரர்களுக்கும் தகும். ஒருவேளை அன்னைக்கே துரியோதனன் சொன்னதை கேட்டு வழிக்கு வந்திருந்தான்னா அவனையும் மன்னிச்சு விட்டுருப்பேனோ என்னவோ தெரியல எனக்கு. ஆனா நீங்க எப்போ உங்க தப்பெல்லாம் உணர்ந்துட்டேலோ, இதுக்கு மேலேயும் உங்க மேல நான் என் கோபத்தை காட்டணும்லாம் நான் என்னைக்கும் நினைக்கல. மேல நான் யாருக்கு செய்யறேன்? எனக்கு பெரியப்பாக்கு தானே செய்யறேன். பெரியப்பான நீங்க என்னுடைய அப்பா ஸ்தானம் தானே, எனக்கு அப்பா தானே நீங்க. என்ன தன்னுடைய தாயார் தகப்பனாருக்கு ஒரு பிள்ளை கைங்கரியம் பண்றத அவ்வளவு பெரிய விஷயமா நீங்க எடுத்து இப்ப பேசணுமான்னு? அதனால உங்க புத்திரன் நானு, உங்களுக்கு நான் சேவை பண்றேன், இது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னதும் பீமன் ஆலிங்கனம் பண்ணிட்டு இன்னும் கண்ணுல கண்ணீர் வந்து திருதராஷ்டிரனுக்கு. பீமா நான் என்னன்னு சொல்லுவேன், பாண்டு ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. உன்ன மாதிரி ஒரு புத்திரன் பீமா, எந்த அப்பா அம்மாவாக்கு இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு புத்திரன் பிறக்கணும்பா. இல்லைன்னா புத்திரன் பெறதே ஒருத்தனுக்கு துர்பாகியமா போயிடும். பாண்டு கொடுத்து வச்சவன், உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெத்துட்டான். ஆனா ஒரு விதமா பாண்டு துர்பாகியசாலியும். உன்னுடைய லாலனையை அனுபவிக்கலையே அந்த பாண்டு. இப்ப நான் தானே அனுபவிக்கிறேன் பீமா. உன் லாலனைய நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் நித்தியம். அந்த பாண்டு அனுபவிக்காம போய் சேர்ந்துட்டானே, அவன் மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா உன்னுடைய லாலனைய அவன் நன்னா அனுபவிச்சிருப்பான் இல்ல. ஒவ்வொரு தகப்பனாருமே, ஒரு தகப்பனாரும் தாயாருமே சின்ன குழந்தையா இருக்கிறச்சே அந்த குழந்தைய லாலனை பண்ணி வளர்க்கிறார்கள். ஒரு வயசான காலத்துல எங்களுக்கெல்லாம் புத்திரர்கள் வேணும்பா, எங்களுக்கெல்லாம் எங்களுடைய குழந்தைகள் வேணும். நாங்கெல்லாம் அப்ப குழந்தைகள் ஆயிடுறோம். ஏன்னா இது இந்த மாதிரி கழங்கட்ட இங்க கடக்க போயும் சேராம இதுவும் இல்லாம இந்த மாதிரிதான் என்னை என் புத்திரர்கள் எல்லாம் பேசியிருக்கா. ஆனா நீயோ ஏதோ இருக்கானே இந்த அயோக்கியன்னு யோசிக்காம க்ஷணத்துக்கு க்ஷணம் வந்து என்னை கவனிச்சுண்டு ஒரு புத்திரன், உத்தம புத்திரன் எப்படி இருக்கணுங்கிறத நீ காண்பிச்சுட்ட பீமா. ஒரு ஸ்டேஜ்ல வயசானவர்களுக்கு புத்திரனுடைய லாலனை அவர்களுக்கு தேவைப்படுற, அந்த லாலனை நீ எனக்கு நன்னா கொடுத்துட்டப்பா, போறோம். இது வரைக்கும் என்னுடைய புத்தர்கள்ட்ட நான் என்னெல்லாம் அனுபவிக்கலையோ அது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட அனுபவிச்சுட்டேன். அந்த வாத்சல்யத்தை நீ எனக்கு காண்பிச்சுட்ட. என்னால எனக்கு இதுக்கு மேல எனக்கு வேண்டாம்ப்பா, என்னை விட்டுடுப்பா பீமா. நான் இதுக்கெல்லாம் நீ பாசத்தை காட்டுறதுக்கெல்லாம் தகுந்த அதிகாரி நான் கிடையாது. உன்னுடைய அப்பா பாண்டு இருந்திருந்தா அவனே அதிகாரி, அவனுக்கு காண்பிச்சிருக்கணும். நீ இதெல்லாம் எனக்கு காட்டாத, இதெல்லாம் வேண்டாம்ப்பா, விடுப்பா. நீ காட்டுவதான் உன்னுடைய குணம் அது. ஆனா என்னை விட்டுருவோம். பெருந்தன்மை பீமா, நீ நடந்துக்கிறது பெருந்தன்மை. ஆனா எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அது கொல்றது என்ன. இப்போ இப்படி எல்லாம் உன்னை கொடுமைப்படுத்திட்டு உன்னுடைய லாலனையிலேயே நான் அனுபவிச்சுன்னு நான் கிடக்கிறேனேன்னு என் மனசாட்சி எனக்கு இப்ப கொல்றது பீமா. உன் மேல கிஞ்சித் வருத்தம் இல்ல, உன் மேல கிஞ்சித் தோஷமும் இல்லை. அதனால நான் இப்ப கிளம்புறது உச்சிதம்னு தோன்றது, நான் கிளம்புறேன் அப்படின்னதும் தர்மபுத்திரன் மேலும் வந்துட்டு சொல்றார், பெரியப்பா நீங்க கிளம்புறதா இருந்தா நானும் வரேன், உங்களோட நானும் வரேன், என்னையும் கூட்டின்னு போகும். இதுக்கு மேல எனக்கு மட்டும் எதுக்கு ராஜ்யம்? நீங்களே கிளம்பினதுக்கு அப்புறம் நீங்க இருக்கேங்கிற ஆதாரத்துலதான் நான் இருக்கேன். மத்த பெரியவர்கள்லாம் போயிட்டா கூட, பீஷ்மர் துரோணர் எல்லாம் போயிட்டா கூட எனக்கு சரி என்னுடைய அப்பா இருக்கார், அப்பா ஸ்தானத்துல என் பெரியப்பா இருக்கா, நீங்க இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலயும் அந்த ஆதாரத்திலயும் தானே நான் இருக்கேன். இப்ப நீங்களே கிளம்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் ராஜ்யம் வேண்டாம், நானும் இப்ப உங்களோட கிளம்ப போறேன் அப்படின்னதும் விதுரரை பார்த்து சொல்றான் திருதராஷ்டிரன், விதுரா நான் சொல்லலையா, இவ ஒத்துக்க மாட்டான்னு நான் சொல்லலையா, இதனாலதான் நான் கிளம்பல. இல்லைன்னா எனக்கும் மனசாட்சிங்கிறது இருக்கு விதுரா. நீ வந்து இந்த மாதிரி சொல்லிதான் நான் கிளம்பணுங்கிறது எல்லாம் இல்ல. நானே ஒரு சந்தர்ப்பத்துல கிளம்பணும்னு நினைச்சிருக்கேன் முன்னாடியே. ஆனா இவாளெல்லாம் கண்ணை கசக்கிண்டு வந்து நிப்பான்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே நான் இவாளை நிறைய சித்திரவதை பண்ணிட்டேன், கஷ்டப்படுத்திட்டேன். இன்னும் இந்த கஷ்டத்தை வேற கொடுக்கணுமா வேண்டாமே அப்படின்னு நினைச்சுதான் நான் சொல்லாம இருந்தேன். இப்ப நான் இதுக்கு என்ன பதில் சொல்லணும் விதுரா? என்னை விட மாட்டேங்கிறா. இந்த ஸ்திரீகள் ஒரு பக்கம் அவர்கள் அழறத என்னால பார்க்க முடியல, மற்றொரு பக்கம் இந்த யுதிஷ்டிரன் கண்ணீருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பீமனுடைய பாசத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அர்ஜுன நகுல சகதேவர்களுடைய பிரேமைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுக்கெல்லாம் நீ எனக்கு ஒரு உபாயம் சொல்லு விதுரா. இவர்கள்ட்ட நீ பேசு, சமாதானம் பண்ணு. இதுக்கு மேல என்னால இவாள்கிட்ட பேசி சமாதானம் பண்ண முடியல அப்படின்னு திருதராஷ்டிரன் சொன்னதும் விதுரர் சொல்றார், நான் சொன்னாலும் கேட்க மாட்டான்,
நான் சொன்னா நீயே சொல்லி கேட்கலன்னா இன்னும் நான் சொன்னா எனக்கு எங்கேருந்து கேட்க போறா? கேட்க மாட்டா. யார் வந்து சொல்லணுமோ அவ சொல்லட்டும். யாரு? வியாச பகவான். அவர் தான் இதுக்கெல்லாம் சரி. அவரை நான் தியானம் பண்றேன். வியாச பகவான் வந்து அவர் சொல்றபடி சொன்னா எல்லாரும் அவர் சொன்னதை கேட்பா அப்படின்னு கண்ணை மூடின்னு வியாச பகவானை தியானம் பண்றார் விதுரர். அதே க்ஷணம் அங்க ஆவிர்பவிக்கிறார். வியாச பகவான் அங்க ஆவிர்பவிச்சார். வியாச பகவான் வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதும் தர்மபுத்திரர் போய் பூர்ண கும்பம் எல்லாம் கொடுத்து வியாச பகவானை வரவேற்கிறார். வியாச பகவான் உள்ள வந்ததும் தர்மபுத்திரரை பார்த்து பேச தொடங்கினார். யுதிஷ்டிர மகாபாகோ யதாக குருநந்தனா திருதராஷ்ட்ரோ மகாதேஜாஹ தத்குருஷ்வா விசாரயன். யுதிஷ்டிர மகாபாகோ. எப்போதுமே வியாச பகவான் யுதிஷ்டிரன் அழைக்கிறச்செல்லாம் யுதிஷ்டிர மகாபாகோ மகானுபாவா மகானுபாவானே அழைப்பார். பல ஸ்லோகங்கள் இது வந்திருக்கு. முன்னாடியும் வனப்பர்வாவில எல்லாம் கூட இந்த மாதிரிதான் வந்திருக்கு. இப்ப கூப்பிடுறார் யுதிஷ்டிர மகாபாகோ குருநந்தனா. குருவம்சத்துக்கு மூத்தவன் நீ. உனக்கு தெரியாத தர்மம் இல்ல, உனக்கு தெரியும். ஆனால் நான் உனக்கு புதுசா வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நீ திருதராஷ்டிரனை தடுக்காத. அவனை விட்டுடுன்னு சொல்லல, அவனை தடுக்காதன்னு தான் சொல்றேன். அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ எடுத்துட்டு போட்டோம், நீ தடுக்காத. என்ன பிரபு நீங்களும் இப்படி சொல்றீங்களே, சரி நீங்க வந்தா இதுக்கு எனக்கு ஒரு உபாயம் சொல்லி பெரியப்பாட்ட பேசி அவரை எப்படியாவது சமாதானம் பண்ணி என் கூட தங்க வைப்பேன்னு நான் பார்த்தா நீங்களும் இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்லப்பா அதுதான்ப்பா சரி. மேலும் நீ பாரு, ஒரு தடவை பாருப்பா, திருதராஷ்டிரன் முகத்தை பாரு. ஒரு தடவை பார்த்தா உனக்கு என்ன தோன்றது? வயோதிக நிலையை அடைஞ்சுட்டான் திருதராஷ்டிரன். இனிமே அயம் ஹி விருத்தோ நிபதி தபுத்திர விசேஷதா நேதம் கிருச்ரம் சிரதரம் சஹேதிதி மதிர்மமாக. வயோதிக திசையை அடைஞ்சிட்டான். அதனால இனிமே அவனை விடுறதுதான் சரி. அவனுடைய முடிவுக்கு அவனை விடுறதுதான் சரி. பிரபோ நீங்க இப்ப சொன்னேலே வயோதிக திசை அடைஞ்சிட்டார்னு, அதுதான் என் பயமே. இவ்வளவு வயசான ஒருத்தரை எப்படி அதுவும் வனத்துக்கு அனுப்புறது, வானப்பிரஸ்தத்துக்கு? நீங்க பாருங்க, நான் ஒரு உண்மையை சொல்றேன். என்னால வாலிபத்திலேயே வனத்துல இருக்க முடியல. நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சவன் தான், அதனால நான் சொல்றேன். பெரியப்பா புரிஞ்சுக்கோங்க, வனத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சாமானியம் இல்ல, அது ரொம்ப அவ்வளவு சுலபம் எல்லாம் கிடையாது. நான் இருந்திருக்கேன் 13 வருஷம் இல்லையா? அதனால எனக்கு அந்த வனவாசத்தினுடைய கஷ்டம் தெரிஞ்சவன் நான். இத்தனைக்கும் எங்களுக்கு எல்லாம் சின்ன வயசு, ஆனாலுமே நாங்க கஷ்டப்பட்டோம். அதுவும் நீங்க இவ்வளவு விருத்தன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வனவாசம் சரிப்பட்டு வராது, அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னது. வியாச பகவான் சொல்றார், காந்தாரி முகத்தை ஒரு தரம் பாருப்பா. அவள் மனசுல என்ன இருக்குன்னு நீ நினைக்கிற? ஒரு தடவை பாரு, என்ன இருக்கு? எனக்கு அப்படியா என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யுதிஷ்டிரர் சொல்றார். உனக்கு தெரியாது, நான் சொல்றேன். காந்தாரீச்ச மகாபாகா பிராக்ஞா கருணவேதினா புத்திர சோகம் மகாராஜா தைர்யேனோத்வஹதே பிருஷம். புத்திர சோகம் மகாராஜா தர்மபுத்திர மகாராஜா, நான் ஒண்ணு சொல்றேன். அவ மனசு பூரா புத்திர சோகமா? ஆமா. திருதராஷ்டிரன் வேணா மறக்கலாம். ஒரு தகப்பனார் கூட ஒரு கால அடைவுல நாள் போக்குல மறந்திருக்கலாம். ஆனால் பெத்த தாயார் இல்லையா அவ? ஏன்னா குழந்தை பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அந்த குழந்தை மெதுவா தளர் நடந்து மழையில பேசி, ஏன்னா ராஜரீக காரியத்திலயோ மத்த காரியங்கள்லயோ திருதராஷ்டிரன் ஈடுபட்டு இருந்தாலும் பூர்ணமா கூட இருந்து வளர்த்தது காந்தாரி தானே, ஒரு தாயார் தானே. அந்த தாயாருக்கு என்ன இருந்தாலும் அவளுக்கு அவ புத்திரன் மாதிரி வருமா? நீங்க அவளுடைய புத்திரனாதான் நடந்துக்கிறீர்கள், அதெல்லாம் வேற விஷயம். உங்க 5 பேரையும் அவ ஒண்ணு வித்தியாசமா பார்க்கல. உங்களை தன் பெத்த புத்திரர்களாதான் அவன் நினைக்கிறா. ஆனாலும் அவ புத்திரன் தான். அவள் வயிற்றுலேந்து அவள் பெத்த புத்திரன்ங்கிறது அது ஒரு விசேஷம் தான். அந்த யாராலையும் மாத்த முடியாது. அத புத்திர விசேஷ. அது என்ன இருந்தாலும் ஸ்திரீகளுக்கு 1000 பேர் தன் அம்மான்னு கூப்பிடலாம். 1000 குழந்தைகளை தன் குழந்தைகளாவே நினைக்கலாம். என்ன இருந்தாலும் பெத்ததுதான், அது இல்லைன்னு மாத்த முடியாது. அந்த புத்திர சோகத்தை காந்தாரி அனுபவிச்சுட்டு தான் இருக்கா.
அதுக்காக உங்களை அவ எதுவும் குறை சொல்லல. உங்க மேல அவளுக்கு எந்த விரோதம் இல்ல, உங்க மேல கோபம் இல்ல, தாபம் இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆனா அவ புத்திரர்கள் இல்லையேங்கிற தாபம் அவளுக்கு இருக்கு. புத்திர சோகம் மகாராஜா தைரியேனோத்வஹதே பிருஷம். வெளியில பார்த்தா அவள் ஏதோ தைரியமா இருக்கிறது போல, ஏதோ சந்தோஷமா எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது போல தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவளுக்கு 1000 இன்னல்கள் இருக்கு, 1000 கஷ்டங்கள் இருக்கு, வெளியில சொல்லிக்காம இருக்கா. அதனால இந்த திசையில காந்தாரிய நீ அனுப்புறது தான் உச்சிதம். திருதராஷ்டிரனை காந்தாரியும் சேர்த்து நீ அனுப்புறது தான் உச்சிதம். அகமையத தேவத்வாம் பிரவீமி குருமேவச்சஹ அனுக்ஞாம் லபதாம் ராஜா மாம்ருதேன மரிஷ்யதி ராஜர்ஷீனாம் புராணானாம் அனுயாது கதிம் நிருபஹ. இனிமே திருதராஷ்டிரன் ராஜரிஷியா இருக்கணும். இத்தனை நாள் ராஜாவா இருந்துட்டான் இல்லையா, இனிமே அவன் ராஜ ரிஷியாக ஆர்த்துக்கான தகுதியை பெற்றுட்டான். ராஜர்ஷீனாம் புராணானாம், இனிமே அவன் புராணங்கள் நிறைய அவன் கேட்கணும்பா. இனிமே அவன் நிறைய கதாசிரவணம் பண்ணணும், புராணங்கள் கேட்கணும், அவன் இனிமே நிறைய சிரவணம் பண்ணணும். ஏன்னா அதுதான் அவனால இப்ப பண்ண முடியும், சிரவண பக்தி தான் அவனால பண்ண முடியும். அத்தகைய தபஸ்ல இனி அவன் இருக்கணும். சிரவணம் பண்றதே ஒரு தபசு தான். ஏன்னா காதுங்கிற இந்திரியம் அதுக்கு அனுகூலமா இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா இந்த நேரத்துக்கு இத்தனை பேர்கள் நம்ம இங்க வந்து கூடி இருக்கோம், உட்காந்துருக்கோம்னா நமக்கெல்லாம் என்ன வேற வேலையா இல்ல? வேற வேலை இருக்கு, எவ்வளவோ இருக்கே லௌகீகத்துல. இப்ப பாக்குறதுக்கும் அங்க போய் ஏதாவது டைம் ஸ்பெண்ட், இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் சொல்றால டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் இப்ப 60 பேருக்கு மேல இங்க உட்காந்து இருக்கோம், இங்க பாரதம் கேட்டு இருக்கோம்னா அதுக்கு காதுங்கிற இந்திரியம் நமக்கு வேலை செய்யறது அனுகூலமா இருக்கிறதுனால தானே. அந்த காதுங்கிற இந்திரியம் நமக்கு அனுகூலமாக நமக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யறதே ரொம்ப துர்லபம் தான், அதுவும் கலியில. அப்ப அது துவாபர யுகத்தினுடைய முடிவு. அப்பவே வியாச பகவான் இதை சொல்றார், இந்த காதுங்கிற இந்திரியம் இனிமே திருதராஷ்டிரனுக்கு சரியா உபயோகப்படணும். இத்தனை நாட்கள் சக்குனி வந்து ஊன்னு கையை தட்டி என்னத்தையானா பேசுவான், அதையே கேட்டுட்டு இருந்தான். அடுத்தது துரியோதனன் வந்து என்னத்தையானா ஒண்ணு உபதேசம் பண்ணிட்டு போவான், போதனை பண்ணிட்டு போவான், அதையே மனசுல நினைச்சிட்டு இருப்பான். இப்படியே வாழ்ந்துட்டான். போறோம், இதுக்கு மேல அவன் இப்படியே விட்டோம்னா அப்புறம் அவன் இகலோகத்திலயும் அவன் சத்கதி அடைய முடியாது, பரலோகத்திலயும் சத்கதி அடைய முடியாது. அந்த அளவுக்கு அவனை ஒரு துர்பாகியத்துல நீங்க தள்ளக்கூடாதுப்பா. அவனுக்கான தபஸ் அவன் இனிமே பண்றதுக்கான காலம் வந்துடுது. ராஜர்ஷீனாம் புராணானாம் அனுயாது கதிம் நிருபஹ. உத்தம கதி அடையணும், திருதராஷ்டிரனும் அடையணும்பா. உன்னுடைய தகப்பனார் பாண்டு அடையலையா? நல்ல அத்தனை அவனும் வானப்பிரஸ்தம் தானே போனான் பாண்டு. தன்னுடைய கடைசி காலத்தை அங்கதானே போய் செலவழிச்சான். அங்க போய் இருந்து நல்ல நிறைய ஏராளமான யஜ்ஞங்கள் பண்ணிட்டான் இல்லையா? யஜ்ஞங்கள்லாம் பண்ணி யஜ்ஞத்துக்குன்னு ஒரு ஸ்வர்க்கம் இருக்கே, ஸ்வர்க்கத்துல யஜ்ஞம் பண்ணவாலாம் வந்து அடையறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த அது போல ஒரு சத்கதி அடைஞ்சான் பாண்டு. அது போல திருதராஷ்டிரனும் சத்கதி அடையணும். அதனாலதான் சொல்றேன், அவனை விடு. ஒரு காலத்துக்கு மேல அவர்கள் விருப்பப்படி அவர்களை விடுறதுதான்ப்பா நல்லது. ராஜர்ஷீனாம் ஹி சர்வேஷாம் அந்தே வனமுபாஸ்ரயஹ. வனமுபாஸ்ரயஹ, இனிமே வனத்துக்கு அவன் போறதுதான் சரி. ஏதோ வனவாசம் துக்கம்னு நீ நினைக்கிற, நீ போனது சாமானிய வனம்பா. ஏன்னா காமிய வனத்துக்கு தானே நீ போன. அந்த மாதிரி காமிய வனத்துக்கு அவன் போக மாட்டான். அவன் தபஸுக்கு ஏத்ததாகிய வனம் இருக்கு, ஹிமாச்சலம் இருக்கு, அங்க போய் உட்காந்து அவன் தபஸ் பண்ணுவான். அதனால அனுப்பு, கிளம்பட்டும் திருதராஷ்டிரன், விடு. அப்படியா? இவ்வளவு தூரம் சொல்றச்சே நான் என்ன சொல்ல முடியும்? யுதிஷ்டிரர் கொஞ்சம் ஆலோசனை பண்றார். ஆனாலும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒரு புத்திரன் இருக்க, ஆளுக்கால ஒரு புத்திரன் உயிரோட இருக்க, அப்புறம் நான் எதுக்கு நான் உயிரோட இருக்கேன்? இவர் என் தகப்பனார். இவர் ஒரு புத்திரன் உயிரோடு இருக்க தன்னுடைய தகப்பனார் இந்த மாதிரி, அதுவும் கிரகத்தை விட்டு ஒரு தகப்பனார் கிளம்புறேன்னு சொன்னா, அப்படியா ரொம்ப சந்தோஷம், தொல்லை விட்டுது கிளம்பு அப்படின்னு நினைக்கலாமா ஒரு புத்திரன்? சரி எப்படா சொல்ல போறான்னு காத்துட்டு இருந்து கிளம்புன்னு சொல்ற புத்திரர்கள் இப்பெல்லாம் நிறைய பேர் இருக்கா. ஆனா தர்மபுத்திரர் அப்படி இல்லை இல்லையா? அதனாலதான் இவ்வளவு போராடுறார். என்ன சொல்றார்? தகப்பனார் கிளம்புறேன்னு சொன்னாலும் தடுக்கிறது தான் ஒரு புத்திரனுடைய கடமை, ஒரு கிரகிணியினுடைய கடமையும் கூட. ஏதோ பெரியவா கிளம்புறானா ரொம்ப சந்தோஷம் கிளம்புன்னு சொல்லிடாம, அப்படி நான் புத்திரன் இருக்கறச்சே, நான் உயிரோட ஆளுக்கால நான் இருக்கறச்சே எப்படி என்னுடைய பிதாவை நான் அனுப்புவேன்? அஹம் தோ புத்ரோ பகவன்
पिता राजा गुरुश्च मे ये निदेशवर्ती च पितुः पुत्रो भवति धर्मतः अहम तु पुत्रो भगवन् हे भगवाने व्यास भगवान பார்த்து சொல்றான் பகவன் அஹம் து புத்ரோ நான் புத்திரன் இருக்கேன் அதுவும் எனக்கு இவர் தான் பிதா ஏன்னா என் அப்பா பாண்டுவ நான் பார்த்தது இல்லாததுனால ரொம்ப சின்ன வயசுல பார்த்திருப்பேன் எனக்கு அது ஞாபகம் கூட இல்ல நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இவரை தான் பார்த்துட்டு இருக்கேன் இவர் என்ன எப்படி நினைச்சாரோ நினைக்கலையோ அதை பத்தி எல்லாம் நான் அந்த பிரச்சனைக்குள்ள நான் போல ஆனா நான் நிஜமாவே இவரை என் பிதாவா தான் நினைச்சேன் அதனாலதான் இவர் என்ன சொன்னாலும் கேட்டேன் இவர் சொன்ன எல்லாத்துக்கும் நான் கட்டுப்பட்டேன் அப்படி பிதான்னு நான் இவரை நினைச்சுட்டேன் இல்லையா அப்படி நினைக்கிறச்சே அந்த பிதாவை எப்படி நான் விட்டுட முடியும் எனக்கு பிதா இவர் தான் ராஜா எனக்கு இவர் தான் நான் வேணா இன்னைக்கு மகாராஜாவா இருக்கலாம் அஸ்தினாபுரத்தை ஏத்துண்டு மகாராஜாவா நான் இப்ப அரியாசனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சிம்மாசனத்துல இருந்தாலும் எனக்கு ராஜா இவர் தான் திருத்தராஷ்டிர மகாராஜான்னு இவரை கூப்பிட்டு நான் பழகிட்டேன் பிதா ராஜா குருஷ்டமே எனக்கு குருவும் இவர் தான் ஒரு விதமா எனக்கு குரு இவர் தான் என்ன காரணம்னா எனக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை எனக்கு கத்து கொடுத்துட்டார் ஏன்னா எனக்கு இவ்வளவு கஷ்டம் இவர் ஏற்படுத்தியிருக்கேன்னு இவரே சொல்றாரு இல்லையா என்னுடைய அப்பா இவரே சொல்றாருல்ல திருத்தராஷ்டிரனே எனக்கு இவ்வளவுலாம் கஷ்டம் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு அவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு கொடுத்ததுனால்தான் நாங்க பக்குவப்பட்டோம் இப்ப எங்க சரித்திரம் மூலமா இந்த லோகத்துல எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அத்தகைய கஷ்டத்திலயும் எப்படி நம்ம பகவத் ஸ்மரணையில இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய சரித்திரம் மூலமா இப்ப லோகத்துக்கு தெரிஞ்சிடுது இல்லையா அதனால அவ்வளவு பெரிய உபகாரம் இவர் லோகார்த்தம் பண்ணிட்டார் இப்போ லோகார்த்தம் இப்ப திருத்தராஷ்டிரன் மட்டும் இதெல்லாம் செய்யாம இருந்திருந்தா நாங்க எங்க ராஜ்யத்துல நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம் எங்களுடைய சரித்திரமும் ஏதோ ஒரு மத்த ராஜாக்கள் சரித்திரம் மாதிரி அப்படியே முடிஞ்சிருக்கும் ஆனா இவர் இவ்வளவு கஷ்டம் படுத்தினதுனாலதான் எங்களுக்கு பகவத் பக்தி இன்னும் ஜாஸ்தி ஆச்சு அதனாலதான் எங்களுக்கு கிருஷ்ணன் கிடைச்சா இவர் பீமனுக்கு விஷம் வச்சேன்னு தலையில அடிச்சுக்கிறார் இப்போ அவர் விஷம் வச்சதுனாலதான் பீமனுக்கு கிருஷ்ணன் கிடைச்சான் ஏன்னா அங்க நாகலோகத்துக்கு பீமன் போனதுனாலதான் இவனை ஏண்டா கொண்டு வந்தே கிருஷ்ணன் வந்துடுவனே அப்படின்னு அங்க சொன்னார்கள் இல்லையா கிருஷ்ண நாமம் எங்க காதுல விழுந்ததுக்கு காரணமே இவர் தான் இவர் எனக்கு குரு எனக்கு தெய்வத்தை காண்பிச்ச குரு இவர் தான் ஏன்னா கம்சன் கூட அக்ரூரரை தூது அனுப்புறான் கிருஷ்ணனை கூட்டிட்டு வான்னு தூது அனுப்புறான் அப்ப அக்ரூரர் நினைக்கிறாரா கம்சன் என்னுடைய குருன்னு நினைக்கிறாரா கிருஷ்ணனை போய் அழைச்சிண்டு வா தெய்வத்தை அழைச்சிண்டு வான்னு சொல்றவன் எவனா இருந்தாலும் அவன் குரு தானே அப்படின்னு நினைச்சாராம் அக்ரூரர் அது போலதான் அதே வாக்கியம் இங்க மகாபாரதத்துல அது பாகவதத்துல அது வருது அதே போல மகாபாரதத்துல இங்க என்ன வருது எனக்கு குரு காரணம் எனக்கு கிருஷ்ண நாமம் எங்க காதுல விழறதுக்கு காரணமா இருந்தவர் இவர் தான் இவர் மட்டும் அவ்வளவு கஷ்டங்கள் எங்களுக்கு கொடுக்காம இருந்திருந்தா எங்க வாழ்க்கை இவ்வளவு தூரம் பக்குவப்பட்டிருக்காது அத்தகைய பிதாவா நான் இவரை வரிச்சுட்டேன் அதனால நான் இருக்கிறச்சு இவரை நான் எப்படி அனுப்புவேன் அப்படின்னு மேலும் தர்மபுத்திரர் சொன்னதும் வியாச பகவான் சொல்றார் இங்க பாருப்பா நீ சொல்றதெல்லாம் வாசம் உத்தம புத்திரனா நீ இருக்க நீ உத்தம புத்திரனா உன் அப்பாவுக்காக நீ யோசிக்கிற நீ அழற இதெல்லாம் எனக்கு புரியறது ஒரு ஸ்டேஜ்ல விருத்தர்கள் ஆன பிறகு ஒரு ஸ்டேஜ்ல அவர்கள் விருப்பப்படி அவர்களை விடுறதுதான் நல்லது கடைசி காலத்துல அவர்கள் தீர்த்த யாத்திரை போறேன் பகவத் கைங்கரியம் பண்றேன் பகவத் ஸ்மரணம் பண்றேன்னா இல்ல நீங்க தான் இருக்கணும் இங்கே இரு என்னுடைய குடும்பத்தை என் குழந்தைகளை பார்த்துட்டு நீ இரு காலங்கர்த்தால ஆயிடுத்துனா இனிமே பால் வாங்க போறேன்னு பையன் எடுத்துட்டு தூக்கிட்டு போய் அந்த ஒரு வைத்தறிச்சல் இன்னமும் வேணுமா அதுக்கு காரணம் இனி இவர்களால நமக்கு உபயோகம் இருக்கு அப்படிங்கிறதுனால சில கிரகஸ்தர்கள் கட்டி போட்டு உட்கார வைப்பா பெரியவர்களை எங்கேயும் போகக்கூடாது ஏன்னா இவா இருந்தா நம்ம ஆத்துல இருக்கிற எல்லா வேலையும் தானா நடக்கும் அதனால இவாளே வேலை செஞ்சு கொடுத்துருவா அப்படிங்கிறதுக்காக சில பேர்கள் வச்சுட்டு இருக்கா முதியவர்களை ஆனா நீயும் அது இதெல்லாம் வருது பாரதத்துல அதனால சொல்றேன் அடியன் கற்பனையெல்லாம் இங்க எதுவும் சொல்லல அதனால வியாச பகவானுடைய வார்த்தைகள் தான் இதெல்லாம் அது ஆனா நீயும் அந்த மாதிரி இவரால உனக்கு ஒரு உபயோகம் இல்லை இவர் கண்ணு தெரியாதவர் இவர் என்ன உபயோகம் பண்ணிட போறாரு உனக்கு இவரால ஒரு உபயோகம் இல்லைன்னா கூட ஒரு புத்திரன் இருக்க பிதாவை எப்படி அனுப்புவேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அதுக்கு காரணம் அவரால் என்ன உபயோகம் இல்லைனாலும் அவர் இருக்கிறதே உபயோகம் இந்த மாதிரி ஒரு பெரியவர் நம்ம கிரகத்துல அவர் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஒரு வயசான தாத்தா அவருக்கு கண்ணு கூட தெரிய வேண்டாம் வயசான தாத்தா லுக்குன்னு இருமின்னு தான் இருப்பார் ஆனா ஒரு கட்டில் ஓரமா அவர் பாட்டு உட்காந்துருப்பார் சமயத்துக்கு படுத்துட்டே இருப்பார் ஏதாவது நாம ஜப்பம் பண்ணுவார் ஏதோ ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு படுத்துட்டே பெணாத்தின்னு கிடப்பார் அவருக்கு வேலைக்கு ஏதாவது கொண்டு வந்து சரி தலையெழுத்து ஏதோ இருக்காரே ஆத்துலன்னு அந்த கிரகிணி கொண்டு வந்து கொடுத்தா கூட அப்படி ஒரு வயசான தாத்தா அந்த கிரகத்துல இருக்கிறதே உபயோகம்
ஏன்னா அவருடைய அந்த தபசு, அவர் அந்த கடைசி காலத்துல அவர் பண்றாரு இல்லையா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு, அந்த தபசு இந்த குலத்தையே உதாரணம் பண்ணிடும். அத்தகைய உத்தம புத்திரனாக நீ இருக்கணும்னு நினைக்கிற. இப்ப திருதராஷ்டிரன் நீங்க இருக்கிறதே அவருடைய தபசே உன் குலத்தை வாழ வைக்கும்னு நீ நினைக்கிறாய். இருந்தாலும் இங்க பார், அவனோட பண்ண பாப்பத்தினுடைய எண்ணிக்கை ஏராளம். அந்த பாப்பத்தினுடைய தாக்கம் கொஞ்சமாவது இனிமே அவனுக்கு குறையணும்பா. அதனாலதான் சொல்றேன், நான் சொன்னா ஒரு காரணம் இருக்கும், என்னை நம்பி அனுப்பு. நான் ஒன்னும் உன்னுடைய பெரியப்பாவை தனியா விட்டுற மாட்டேன். நான் கூட என் கூட தான் இருக்க போறான். நான் வியாச பகவான், நான் சொல்றேன் என் கூட தான் இருக்க போறான். அவனு அவன் தனியா எங்கேயோ போய் கஷ்டப்படுவான்னு நினைக்காத, நான் கூடவே இருக்கேன், அதனால என் கூட தைரியமா அனுப்பு அப்படின்னு வியாச பகவான் சொன்னது. திருதராஷ்டிரன் யுதிஷ்டிரர்கிட்ட வரான். யுதிஷ்டிரா குழந்தை, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. நானு என்ன போல நன்னா வாழ்ந்தவனும் இல்லை, என்ன போல கெட்டவனும் இல்லை. நன்னா வாழ்ந்துட்டேன்ப்பா, போரும். என்ன பெத்தே எடுக்கலப்பா பீஷ்மர். அவர் ஒண்ணு என்ன பெத்த அப்பா எல்லாம் இல்லை, என்ன பெத்து எடுக்கல. எனக்கு பெரியப்பா அவர். அது கூட அவருடைய சொந்த தாயாருடைய தம்பிக்கு பிறந்தவன் கூட இல்லை நானு. இந்த சத்தியவதியினுடைய தாயாருடைய புத்திரன் விசித்திர வீரியன், அவர் கங்கா புத்திரன் பீஷ்மர். இருந்தாலும் சத்தியவதி தாயாருடைய புத்திரன் விசித்திர வீரியன், அவரை தன் சொந்த தம்பியாக நினைச்சு அவனுடைய பிள்ளை நானு, அவருடைய விசித்திர வீரியனுடைய புத்திரன் நானு. ஆனா என்கிட்ட அவருக்கு ஒரு வாத்சல்யம், புத்திரன் புத்திரன் புத்திரன், ஏன் புத்திரன் ஏன் புத்திரன் ஏன் புத்திரன் எவ்வளவு வாத்சல்யம் காண்பிச்சார் என்னுடைய பிதா பீஷ்மர் என்கிட்டக்க. அவர் இத்தனைக்கும் எனக்கு பெத்த அப்பா இல்ல, இருந்தாலும் என் மேல அவ்வளவு வாத்சல்யம் காண்பிச்சார். நீயோ இப்ப அதேதான் என் புத்திரன் விஷயத்துல, நீயோ நான் பெத்த பிள்ளை இல்ல நீ, ஆனாலும் நீ என் மேல என் பித்தான்னு அவ்வளவு வாத்சல்யம் காட்டுறியப்பா. நான் கொடுத்து வச்சவன் காந்தாரி, பாத்தியா? எனக்கு பெத்த அப்பா அவர் போய் சேர்ந்துட்டார், ஆனா வேற ஒருத்தர் என் மேல அவ்வளவு பாசம் காண்பிச்சார். பெத்த பிள்ளைகள் எல்லாம் போயிடுத்து, ஆனா நான் பெறாத இந்த புத்திரன் என் மேல அவ்வளவு வாத்சல்யம் காட்டுறான். இனி இதை விட நம்ம நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், நீ இதுக்கு மேல வாழணுங்கிற ஆசை கூட எனக்கு இல்லை. அதனால நான் புறப்படுறது எப்படியாவது என்னை தடுக்காத யுதிஷ்டிரா, இதுக்கு மேல என்னை விட்டுடுப்பா. இதுக்கு மேல நீங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, நான் ஏதோ சாமானிய ரீதியில எல்லாரும் போற மாதிரி ஏதோ வியாதிஸ்தனா நான் போய் சேருவேன். ஆனா கடைசி காலத்துல எனக்கு புராணத்தை கேட்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுப்பா, விடை கொடு அப்படின்னு திருதராஷ்டிரன் சொன்னது. இதுக்கு மேல இவர்களை நிர்பந்திக்க கூடாதுன்னு யுதிஷ்டிரருக்கு புரிஞ்சுடுது. அதனால பெரியப்பாவை பார்த்து சொல்றாரு, நான் இனிமே உங்களை நிர்பந்திக்க மாட்டேன், உங்களுடைய சிரமம் எனக்கு புரியாது. இருந்தாலும் நீங்க கிளம்புறேன்னு சொல்றச்சு அப்படி போன்னு என்னால சொல்லிட முடியல. இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் அதுதான், நீங்க கிளம்புக்கும், நான் இதுக்கு மேல நான் உங்களை தடுக்க மாட்டேன் அப்படின்னு யுதிஷ்டிரன் சொன்ன பிறகு அப்பாட சந்தோஷம். உன்னை இவ்வளவு நேரம் பேசி என்னால உன்னை சமாதானம் பண்ண முடியல, வியாச பகவானாவது உனக்கு புரிய வச்சாரு, சந்தோஷம் அப்படின்னு சொன்னதும் குந்தி சொல்றாள், யுதிஷ்டிரா எனக்கும் விடை கொடுப்பா, நானும் கிளம்புறேன். நீ எங்கம்மா கிளம்புற? நீ என்னுடைய அம்மா, நீ என்னுடைய தாயார், நீ எங்க கிளம்ப போற? நானும் இவாளோட போறேன்ப்பா, வானப்பிரஸ்தம் நானும் இவாளோட போயிடுறேன். திருதராஷ்டிரன் காந்தாரி அக்காவோட நானும் கிளம்புறேன். ஏம்மா உனக்கு என்ன நியமம், நீ எதுக்கு கிளம்பணும் அப்படின்னு திருதராஷ்டிரனே கேட்கிறான். குந்தி, உன் புத்திரர்களோட நீ சந்தோஷமா இருமா. ஏற்கனவே உங்க எல்லாரையும் 13 வருஷம் நான் பிரிச்சு வச்சுட்டேன். நீ பாட்டு இங்க விதுரனுடைய கிரகத்துல இருந்துட்ட, அவ பாட்டு வனவாசத்துல இருந்துட்டா. நீ உன்னுடைய புத்திரர்களோட இரு, நீ எதுக்கு எங்களோட வர? இல்ல, உங்களுக்கு கடமைப்பட்டவன் நான். என்ன இருந்தாலும் நான் இன்னைக்கு என்னுடைய பர்த்தாவை பறி கொடுத்து, பாண்டுவை பறி கொடுத்து, மாத்ரியையும் பறி கொடுத்து, என் சகோதரி போல இருந்த மாத்ரியும் பறி கொடுத்து, 5 குழந்தைகளை அனாதையா வச்சுண்டு நான் இங்க மகரிஷிகள்லாம் கொண்டு வந்து உன்னுடைய பந்துக்கள்னு உங்ககிட்ட தானே என்ன ஒப்படைச்சா. அந்த ஸ்வதர்மத்தை நான் மீறலாமா? மகரிஷிகள் நான் திருதராஷ்டிரனோட தான் நான் இருக்கணும், அவரை ஆசிரியிச்சுதான், நான் மச்சினரை ஆசிரியிச்சுதான் நான் இருக்கணும்னு மகரிஷிகள்லாம் வந்து என்ன உங்ககிட்ட தானே ஒப்படைச்சிட்டு போனா, உங்ககிட்டயும் காந்தாரி அக்காட்டையும் தானே ஒப்படைச்சிட்டு போனா. அந்த மகரிஷிகளுடைய வார்த்தையெல்லாம் நான் மீற முடியுமா? அவ இப்போ உங்களோட எப்ப என்ன ஒப்படைச்சிட்டு போனாலும் இனி நீங்க கிளம்புறீங்கன்னா நானும் தான் கிளம்பணும். நீங்க 2 பேரும் கிளம்புறச்சு என்னால இங்க அப்படி இருந்துட முடியாது. மேலே நான் உங்களுக்கு கடமைப்பட்டவள்னா, என்ன இருந்தாலும் அன்னைக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது நீங்க தான். எவ்வளவோ கஷ்டம் பின்னாடி கொடுத்தேங்கிறதெல்லாம் வேற விஷயம். இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம்னு, சரி வா இங்க வந்து இரு அப்படின்னு சொன்னேனே, அதுவே போறோம். எனக்கு உங்களுடைய குணங்கள் தான் ஞாபகம் வருது, உங்களுடைய தோஷங்கள் எனக்கு இப்ப ஞாபகம் வரல. இத்தனை வயசான பிறகு உங்களுடைய அந்த குணங்களை அன்றைய தினம் நாங்க நிர்கதியா நின்னப்போ, 5 குழந்தைகளை வச்சு நான் அனாதையா வந்து நான் நின்னப்போ வாக்குந்தீன்னு வாய் நிறைய என்னை கூப்பிட்டு இல்லையா, அந்த ஒரு வார்த்தைக்கு நான் கடமைப்பட்டுட்டேன். அதனால நான் உங்க 2 பேரோடையும் வரேன். மேலும் கண்ணு தெரியாத உங்களை இந்த வயசான காலத்துல உங்க 2 பேரையும் எப்படி விட முடியும்? எங்க புத்திரர்கள் இருந்து அவர்கள் பண்ண வேண்டிய கடமைய நான் உங்க 2 பேருக்கும் செய்யறேன். உங்க 2 பேருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு
நான் இருக்கேன், அதனால என்ன அழைச்சிட்டு போகும் அப்படின்னு குந்தி புறப்பட தயாராயிட்டாள். வியாச பகவான் சொல்றார், கிளம்பணும்னு நினைக்கிறவர்கள் கிளம்பட்டோம்ப்பா யுதிஷ்டிரா, யாரையும் தடுக்காத. உன்னுடைய அம்மா தான் இருந்தாலும் அவளும் ஒரு தபஸ்வினி, அவ இவாளோட கிளம்புறேங்கிறது அவளுடைய முடிவு, அதனால அவளையும் கிளம்ப விட்டுடு அப்படின்னு வியாச பகவான் சொன்ன பிறகு சரின்னு யுதிஷ்டிரர் விடை கொடுத்துட்டார். குந்திக்கும் விடை கொடுத்துட்டார். குந்தி, திருதராஷ்டிரன், காந்தாரி எல்லாருமே புறப்பட தயாராயிட்டார்கள். விதுரருடைய பத்தினி கல்யாணி அவர்கள் 2 பேருமே வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு புறப்பட அவர்களும் தயாராயிட, திருதராஷ்டிரன் சொல்றான், அப்பா யுதிஷ்டிரா, ஒரே ஒரு உதவி பண்ணு, இந்த ராஜ உடைகள்லாம் எனக்கு வேண்டாம், இந்த ராஜ ஆபரணங்கள்லாம் பூஷணங்கள்லாம் போட்டு இருக்கேன்னு இதெல்லாம் வேண்டாம், வனவாசத்துக்கு ஏத்தா மாதிரியான சாமானிய உடைகளை எனக்கு கொடுத்தேன்னா நாங்க உடுத்திட்டு கிளம்புறோம் அப்படின்னதும் சில சேவகர்கள்லாம் வந்தா திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உதவி எல்லாம் செஞ்சா. அவன் சாமானிய உடைகள் உடுத்தின்ற பிறகு திருதராஷ்டிரன் சொல்றான், என்னுடைய பிரஜைகளை நான் ஒரே ஒரு தடவை சந்திக்கணும்பா யுதிஷ்டிரா, ஏற்பாடு பண்றியா? ஒரே ஒரு தடவை என்னுடைய நாட்டு மக்களை ஒரு தடவை நான் சந்திச்சுட்டு நான் அங்கேருந்து அப்படியே புறப்படுறேன் அப்படின்னதும் ஒரு கொட்டு முரசு டாம் போட்டார்கள். நம்மளுடைய முன்னாள் மகாராஜா திருதராஷ்டிர மகாராஜா, முன்னாள் மகாராஜா நம்ம எல்லார்கிட்டயும் ஏதோ பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறார். அதனால பிரஜைகள் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து கூடணும் அப்படின்னு அறிவிச்சார்கள். அறிவிச்ச உடனே எல்லா பிரஜைகளும் ஏதோ பேச போறாராம், நம்ம முன்னாள் மகாராஜா திருதராஷ்டிரன் ஏதோ பேச போறாராம், என்னன்னு கேட்போம் அப்படின்னு அங்கங்க இருந்தவர்கள் எல்லாம் சரமாரியாக திரண்டு அங்க வந்து நிக்கிறார்கள். தர்மபுத்திரன் திருதராஷ்டிரனுடைய கைய பிடிச்சு அழைச்சிட்டு வந்து, நியாயமா பார்த்தா என்ன நாடு கடத்தி இருக்கணும், நான் சிறையில இருந்திருக்கணும், ஆனா இந்த அரசன் எனக்கு அந்த தண்டனை எதுவும் எனக்கு கொடுக்கல, மன்னிக்கிறதே பெரிய தண்டனைப்பா, அதை விட பெரிய தண்டனை எனக்கு வேற ஒண்ணும் இல்லை, என்னை மன்னிச்சுட்டு என்னை இத்தனை நாட்கள் இங்க வச்சுட்டான் பத்தியா, அதுவே போறோம், அந்த தண்டனையே எனக்கு போறோம், இதுக்கு மேல எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். பிரஜைகளே, உங்க எல்லார்கிட்டையும் நான் க்ஷமாபணம் கேட்டுக்கிறேன், கை குபிச்சு கேட்கிறான் திருதராஷ்டிரன், முன்னாள் அரசு பெரிய அபராதம் பண்ணிட்டேன் இந்த தேசத்துக்கு. விருத்தோயம் புத்ரோயம் துக்கிதோயம் நராதிபாய பூர்வராஜ்ஞாம் ச புத்ரோயம் இதி கிருத்வானுஜானதா இயம் ச கிருபணா விருத்தா ஹத புத்ரோ தபஸ்வினி. நாங்க ஒண்ணு இப்போ பாண்டவா மேல ஏதோ கோபப்பட்டுண்டோ இல்ல அவளோட ஏதோ மனஸ்தாபப்பட்டுண்டோ அதனால நாங்க கிளம்பி போல. காந்தாரி புத்திர சோகார்த்தா யுஷ்மான் யாச்சதி வைமயா. புத்திர சோகத்துல இருக்கிற காந்தாரியினுடைய மனச கொஞ்சமாவது நான் சமாதானம் பண்ண நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவளுக்கு புத்திர சோகத்தை கொடுத்ததே நான் தான். காந்தாரி கிருஷ்ணனை சபிச்சியாமே கேள்விப்பட்டேனே, ஏன்னா உங்க எதுக்குலமே இதே போல எதுக்குல ஸ்திரீகள்லாம் என்னொன்னு கிருஷ்ணனை சபிச்சியாமே, என்ன சபிச்சுடு காந்தாரி, என்ன சபி, நீ வாஸ்தவமா நீ சபிக்க வேண்டியது கிருஷ்ணனை இல்ல என்ன தெய்வத்தையா சபிப்பா, நீ சபிக்க வேண்டியது என்ன அபராதினா, என்ன சபிக்காம நாசமா போன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் பஸ்மமாயி போயிடணும். உன்னுடைய பதிவிரதா அக்னினால நீ எரிக்க வேண்டியது என்ன, அதை விட்டுட்டு நீ கிருஷ்ணனை சபிச்சுட்டிய. சரி போகட்டும், உன்னை நான் குத்தி காட்ட விரும்பல, ஏற்கனவே உனக்கு நான் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன், உன்னுடைய புத்திரர்கள் எல்லாம் சரியா வளர்க்காம நான் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன், இன்னும் வேற நான் உனக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல. இதெல்லாம் சொல்லி, பிரஜைகளே என்னை மன்னிக்க முடியுமா உங்களால, உங்ககிட்ட சரணாகதி பண்றேன், என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கோ. சுட சுட வார்த்தை எதுவும் மனசுல நினைச்சுக்காதீங்க என்னை பத்தி. ஏன்னா இவனை பத்தியா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து அழுதுன்னு இருக்கான், எல்லாம் நீலி கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கான், செய்யறதெல்லாம் நல்லா செஞ்சுட்டானே, இப்ப வந்து என்ன அழுதுன்னு இருக்கா, என்ன எல்லாம் நடிப்பு நாடகம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்கோ. சுட சுட எந்த வார்த்தையும் சொல்லிடாதீங்கோ என்னை பார்த்து. ஏன்னா நான் மனசு நொந்து போயிட்டேன், மனசு ரொம்ப வெதும்பி போயிட்டேன். அத புத்ரா விமௌ விருத்தௌ விதித்வா துக்கிதௌ ததா அனுஜானீத பத்ரம் வோ பிரஜாவ சரணம் சமா. சரணம் சமா, உங்களை நான் சரணாகதி பண்றேன். என மனசுல குளிர்ந்த பார்வையோட பாருங்க. சரி ஏதோ போய் தொலையறான் இந்த கிழவன்னு நினைச்சுட்டு என கிருப்பையோட பாருங்கோ, என கருணையோட பாருங்கோ. ஏதோ பண்ணி தொலைச்சான் தப்பு, சரி போய் தொலையறான் விடுன்னு என் மேல ஒரு கிருப்பை காட்டுங்கோ. என சுட சுட வார்த்தைகள் எதுவும் சொல்லிடாம சரி மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். சொல்லக்கூட வேண்டாம், மனசுலயாவது நினைச்சுக்கோங்க. சரி போய் தொலையறான் ஏதோ கிழங்கிட்டனாவது மனசுல நினைச்சுக்கோங்க. அதையே நான் மன்னிப்பாக நான் நினைச்சு நான் கிளம்புறேன். இந்த குந்தி புத்திரன் யுதிஷ்டிரன் இருக்கானே, இவன்
உத்தம அரசன், இவன் மேல எந்த தப்பும் இல்ல. வேற சிலவர்கள்லாம் வேற மாதிரி நினைச்சுக்காதீங்கப்பா. ஏதோ பாத்தியா இந்த அளவுக்கு அழ வச்சுட்டான் இந்த பாண்டவர்கள் அப்படின்னு வேற மாதிரி நினைச்சிடாதீங்கோ. இவர்கள் மேல எந்த தப்பும் இல்ல. அபராதி நான் தான் என்னாலதான் நான் கேட்டேன், என் லோபித்தனத்தினாலேயே நான் கேட்டேன். அயம் ச கௌரவோ ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ சர்வைர்பவத்பிஹா திருஷ்ட்யா சமேஷு விஷமேஷு ச யுதிஷ்டிரோ மகாதேஜா பவதஹ பாலயிஷ்யதி. உங்களை நல்லா பாலனம் பண்ணுவான் யுதிஷ்டர், உங்களை நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவா, உங்களுக்கு ஏத்த அரசனாக நல்லபடியாக நடந்துப்பான். ஆனா யுதிஷ்டிரனை யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். நான் இவ்வளவு அழறத பார்த்துட்டு பத்தியா நம்ம முன்னாள் அரசனை இப்படி அழ வச்சுட்டானேன்னு நினைச்சிடாதீங்கோ. என்கிட்டக்க விசுவாசமா இருக்கிறவா முன்னாடி எல்லாம் இருந்தவர்கள் யாரும் அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். இவர்கள் மேல எந்த தப்பும் இல்ல. அபராதி நான் தான். இதுல அபராதியாக நான் இருந்த போதிலும் எனக்கு க்ஷமையோட பாருங்க. என்னை பத்தி தித்திக்க நினைச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். இப்போ நான் இனி ராஜ்யத்தை விட்டு நான் கிளம்ப போறேன். கிளம்புற திசையில உங்க எல்லார்கிட்டையும் நான் சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் தேசத்தை நாசம் பண்ண ஒரு அபராதியான ராஜா, என்ன போல ஒரு அரசன் இனி இந்த தேசத்துக்கு வரக்கூடாது. என்னுடைய தேசம், என்னுடைய மாத்ரு பூமி யுதிஷ்டிரனை போல உத்தம அரசன்களை பெற்று யுதிஷ்டிரன் போல அரசாட்சி பண்ற ஒரு அரசர்களை பெறணும். வருங்காலத்துல என்ன போல ஒரு அரசன் வர வேண்டாம் இனிமே இந்த ராஜ்யத்துக்கு. அவசியமேவ வக்தவ்யமிதி கிருத்வா பிரவீமி வாக ஏஷ ந்யாசோ மயா தத்தஹ சர்வேஷாம் வோ யுதிஷ்டிரஹ. இனிமே உங்களுக்கு எல்லாமே யுதிஷ்டிரன் தான். அவன் சொல்படி கேட்டு நடங்கள். ஆனா அவனோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செஞ்சுடுவான். நான் தான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? எப்போது என் குடும்பத்துக்கு என்ன கொடுக்கலாம், என் குடும்பத்தை எப்படி வளர்க்கலாம். உனக்கு கோவமாப்பா, இந்த வா இதை வச்சுக்கோ. உனக்கு கோவமா, வா இதை வச்சுக்கோ. உனக்கு இது வேணுமா, இதை வச்சுக்கோ அப்படின்னு என் புத்திரர்களை வளர்க்கறதுலயே நான் கடந்தேன். ஆனா யுதிஷ்டிரனோ யார பத்தியும் யோசிக்க மாட்டான். பிரஜைகளுடைய சேவையே தன் உயிர் பூச்சாக நினைச்சுட்டு செய்வான். அத்தகைய உத்தம அரசனை உங்களுக்கு நான் விட்டுட்டு போறேன். ஒரு விதமா என் சொத்தை நான் இங்க விட்டுட்டு போறேன். ஏன் யுதிஷ்டிரன் உங்க எல்லாரையும் பார்த்துப்பான், அதே போல ஏன் யுதிஷ்டிரனை நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க. ஏன்னா கண்ணை கசக்கிட்டு நிக்கிறது இந்த குழந்தை. இதை விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு இல்லை. இருந்தாலும் ஏன் யுதிஷ்டிரனை நீங்க பாத்துக்கோங்க, உங்களை அவன் பார்த்துப்பான். பவர் பிஹி மே மன்யோ கிருத பூர்வம் கதஞ்சன இத்யுக்த்வா தசே சர்வா பௌரஜான பதா ஜனக. இப்படி பேசிட்டே திருத்தராஷ்டிரன், என்னை மன்னிச்சுடுங்கோ, என்னை நீங்க மன்னிச்சுட்டீர்கள்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க எல்லாம் ஏதாவது பேசிண்டாலோ இல்ல ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு நீங்க ஏதாவது பேசிண்டா அதெல்லாம் கண்ணால பிரத்யட்சமா என்னால பார்க்க முடியாது. உங்களுடைய முகபாவங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அதனால நீங்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறத வச்சே நீங்க என்னை மன்னிச்சுட்டீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இப்ப நகர்றேன், விடை பெற்றுக்கிறேன் அப்படின்னு திருத்தராஷ்டிரன் கடைசியா தன்னுடைய பிரஜைகளை ஒரே ஒரு தடவை தான் அட்ரஸ் பண்ணான் நேஷன். அது தன் பிரஜைகளை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுண்டான். எல்லாரும் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு அத்தனை பிரஜைகள்கிட்டையும் தன் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்கரிச்சான், சரணாகதி பண்ணான். நான் பண்ண அபராதம், இந்த என்னுடைய மாத்ரு பூமி, என்னுடைய தேசம் என்னை மன்னிக்கட்டும். என்னுடைய பூமி, என்னுடைய தாய் என்னை மன்னிக்கட்டும். நான் பண்ண அபராதத்தெல்லாம் உன்னுடைய புதல்வன் தானே நானு. சரி ஏதோ ஒரு புத்திரன் தப்பு பண்ணிட்டான்னு ஒரு தாயார், சரி போடா ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இப்ப வந்துட்ட இல்லையா வா அப்படின்னு எப்படி ஏத்துப்பளோ அது போல என்னுடைய மாத்ரு பூமி நான் பண்ண அபராதங்கள் எல்லாம் மன்னிச்சு க்ஷமாபணம் பண்ணி என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு திருத்தராஷ்டிரன் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்ட பிறகு அப்படியே ஜனங்கள்லாம் சலசலப்பு. ஏன் இப்படி பேசுறார் நம்ம முன்னாள் ராஜா? சரி ஏதோ கிளம்புறாருன்னு உடனே திருத்தராஷ்டிரன் மேல ஒரு பாசம் வரத்தான் வருது பிரஜைகளுக்கு. ஏன்னா இத்தனை நாட்கள் இருந்துட்டார் இல்லையா, மகாராஜாவா இருந்துட்டார் இல்லையா. இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்டு எல்லார் இடத்துலயும் விடை பெற்றுக்கிறேன்னு சொல்றச்சே பிரஜைகளுக்கு சுபாவமாவே கொஞ்சம் கண்ணுல கண்ணீர் வந்தது. திருத்தராஷ்டிரன் அப்படியே அந்த சபையிலேருந்து அப்படியே இறங்குறான், சபைக்கு அஞ்சலி பண்ணி இறங்குறான். இனிமே ஒரு க்ஷணம் இங்க இருக்கக்கூடாது, அப்படியே கிளம்பிடணும் அப்படின்னு நான் பண்ண வேண்டிய கடைசி ஒரு கடமை பாக்கி இருந்தது, என் பிரஜைகளை சந்திக்க வேண்டியது, அதுவும் நான் முடிச்சுட்டேன்
அப்படின்னு அப்படியே கிளம்பிட்டான் திருத்தராஷ்டிரன். திருத்தராஷ்டிரன் சாமானிய உடைகள் உடுத்திட்டு காந்தாரியினுடைய தோல்ல கைய வச்சுட்டான். காந்தாரி, என்னை கூட்டிட்டு போ, இத்தனை நாட்கள் சொன்னியே, நான் சொல்றத கேளுங்கோ, சொல்றத கேளுங்கோ, நான் சொல்ற வழிக்கு வாங்கோ சொன்னியே, இப்ப கடைசியா நான் என்ன உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், கூட்டின்னு போமா, என்ன எங்க கூட்டிட்டு போறியோ நாங்க வரேன், கூட்டிட்டு போ அப்படின்னு திருத்தராஷ்டிரன் காந்தாரி தோல்ல கை வச்சான். காந்தாரி, நான் மட்டும் எங்க போவேன், குந்தி எங்க கூட்டின்னு போறாளோ அங்க போறேன், குந்தி எங்களை அழைச்சிட்டு போ அப்படின்னு காந்தாரி சொன்னதும் விதுர பத்தினியும் தயாராகி வர, நாங்களும் கூட தான் வரோம், வாங்க அண்ணா, தாப்பப்படாத, வா, நானும் உன் கூட தான் வரேன், நான் இவ்வளவுலாம் உனக்கு உபதேசம் பண்ணிட்டு நான் இன்னும் ராஜ்யத்துல இருப்பேன் நீ நினைக்கிறியா, உன் கூட தான் நானும் வரேன் அப்படின்னு விதுரரும் கூட கிளம்பி முன்னாடி சில பிராமணர்கள்லாம், ஒரு அரசன், முன்னாள் அரசன் இந்த மாதிரி கிளம்புறான், வானப்பிரஸ்தம் கிளம்புறான் அப்படின்னு உடனே வேத மந்திரங்கள்லாம் சொல்லி வழி அனுப்புறா முன்னாள் அரசனை. பிரஜைகள் எல்லாம் கோட்டை வாசல் வரைக்கும் வரார்கள். சில பேர்கள் அழறார்கள், சில பேர்கள் தாப்பப்படுறார்கள். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ தன் குடும்பத்தை வளர்த்தார் ராஜா, சரி நல்லவன் தான், ஏதோ அவன் குடும்பம் வரைக்கும் அவன் நல்லது பண்ணணும்னு நினைச்சான். இப்ப கடைசியில திருந்தின ஒரு மனுஷனை எதுக்கு நம்ம வையணும், சரி போய் தொலையட்டும் போ அப்படின்னு சில பேர்கள் அப்படியும் பேசிக்கிறார்கள். இப்படி பிரஜைகள்லாம் ஒருத்தர் சலசலப்பாக பேசிண்டு கோட்டை வாசல் வரைக்கும் வரார்கள். தர்மபுத்திரர் கடைசியா கீழே விழுந்துட்டார். திருத்தராஷ்டிரன் கிளம்புறத பார்க்க முடியல. கடைசியா தர்மபுத்திரர் இப்படி கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சார். திருத்தராஷ்டிரனுக்கு அந்த குரல் கேட்கறது, குரல் கேட்ட உடனே, அப்பா யுதிஷ்டிரா அழாதப்பா, அழுதுண்டே எனக்கு விடை கொடுக்காத, சிரிச்ச முகத்தோட எனக்கு விடை கொடு, நீ சந்தோஷமா விடை கொடு, அழுதுண்டே எனக்கு விடை கொடுக்காத அப்படின்னு சொல்லிண்டே திருத்தராஷ்டிரன் வியாச பகவான் வழி காட்ட, வியாச பகவான் பின்னாடியே இவர்கள் விருத்தர்கள் எல்லாருமே, குந்தி, விதுர பத்தினி, திருத்தராஷ்டிரன், காந்தாரி எல்லாருமே வானப்பிரஸ்தாசிரமம் போய் சேர்ந்தார்கள். வானப்பிரஸ்தத்துக்கு எங்கேயோ ஹிமாச்சலத்துல கங்கா காட் அப்படிங்கிற அந்த ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேர். அங்க போய் உட்காந்து திருத்தராஷ்டிரன் தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். இத்தனை நாட்கள் எப்படிலாம் இருந்தாலும் திருத்தராஷ்டிரன் இப்ப கிளம்பரிச்சு அத்தனை பேர் கூட அழறார்கள். புத்திரம் ச தர்ம பத்னியா சகானயா, அத்தனை பேரும் வந்து திருத்தராஷ்டிரன் கிளம்பரிச்சு அழறார்கள். பாண்டவர்களுடைய ஸ்திரீகள்லாம் வந்து அழுதார்கள். ஆனா அந்த அழுகையெல்லாம் கேட்கின்ற திருத்தராஷ்டிரன், சரி என் குடும்பம் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறா, மறுபடியும் நான் ராஜ்யத்துக்கே போயிடுறேன்னு பழைய பாசத்துக்கு அப்படி போய் விழுந்துடாம என்ன பண்ணான், நல்ல வைராக்கியத்தோட கூட இத்தனை நாட்கள் எவ்வளவு லோபியா இருந்தானோ அத்தனையும், இத்தனை நாட்கள் எவ்வளவு லௌகீகத்துல இருந்தானோ, எவ்வளவு லோபியா இருந்தானோ அத்தனையும் அப்படியே தபஸ்ல திருப்பிட்டான். அத்தனையும் அப்படியே வைராக்கியத்துல கொண்டு போய் சேர்த்துட்டான். அப்படியே தபஸ்ல திரும்பினதுனால ஒரு தபஸ்வி போல ஆயிட்டான். இப்ப திருத்தராஷ்டிரன் பார்த்தா நல்ல தாடியும் மீசையுமா ஒரு ரிஷி போல இருக்கு. அவனை பார்த்தா யாருமே திருத்தராஷ்டிரனா இது, முன்னாடி இருந்த அந்த மகாராஜா திருத்தராஷ்டிரனா இது அப்படின்னு பார்த்தாலே ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு முனிகணங்களா அவர்களோடவே பழகி 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 கங்கா காட்டுல போய் உட்காந்து அவர்கள் சொல்ற புராண இதிகாசங்கள் எல்லாம் கேட்டு ஒரு தபஸ்வி போல திருத்தராஷ்டிரன் எப்போதும் பத்மாசனத்துல உட்காந்துருக்கான், தியானம் பண்ணிட்டு இருக்கான், கிருஷ்ணஸ்மரணத்துல இருக்கான். பிற மகரிஷிகள்லாம் வந்து ஏதாவது வேத விஷயமான விசாரங்கள்லாம் பண்ணா அதை உட்காந்து கேட்டு இருக்கான். மகரிஷிகள் சொல்ற புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் கேட்டுக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு அவர்களோடவே அவனுடைய பொழுது கழியறது. ஒரு தபஸ்வி போல திருத்தராஷ்டிரன் கங்கா காட் அப்படிங்கிற இடத்துல உட்காந்து அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏத்தன் மத்திய விதுரர் கொஞ்ச நாட்கள் திருத்தராஷ்டிரனோட அங்கேயே தங்கி இருந்து பிறகு விதுரர் பிரபாச கஷேத்திரம் கிளம்பி போகணும்னு முடிவு பண்ணிட்டார். பிரபாச கஷேத்திரம் இப்ப சோமநாத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய சமீபத்துலதான் பிரபாச கஷேத்திரம். அங்க போய் விதுரர் கோரமான தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அங்க போயிடுறார். விதுரர் திருத்தராஷ்டிரன் சொல்லி விடை பெற்றுட்டார். திருத்தராஷ்டிரன் மனசுல இனிமே வைராக்கியம் வந்துடுது. அதனால யாராவது ஒருத்தர் கிளம்புறேன்னு சொன்னா அவர் அழுதுண்டு எல்லாம் உட்காந்து இல்ல. திருத்தராஷ்டிரன் சொல்லி, அண்ணா எனக்கு விடை கொடு, நான் பிரபாச கஷேத்திரம் போலாம்னு இருக்கேன். பிரபாசமா? ஏன்பா, கங்கா காட்டுல தானே இருக்கோம், இங்க தானே உட்காந்து தபஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம், அங்க போய் என்ன பண்ண போற, தபஸ் பண்ண போறேன். அதே தபஸை இங்கேயே இங்க பண்ணிட்டு தானே இருக்கோம். காலமே ஆனா எழுந்து அனுஷ்டானம் பூர்த்தி ஆகி நம்ம தபஸ்ல உட்கார்றோம், மகரிஷிகள் சொல்ற புராணங்கள்லாம் கேட்டுக்கிறோம், அப்படியே தபஸ்ல தானே இங்கே இருக்கோம், இன்னும் என்ன தனியா அங்க போய் என்ன தபஸ் பண்ண போற? இல்லன்னா நான் ஒரு காரணமா சொல்றேன், எனக்கு என்னமோ அங்க போய் தபஸ் பண்ணா சரியா இருக்கும்னு தோன்றது, அதனால நான் தபஸ் பண்றதுக்காக அங்க கிளம்பி போக போறேன், எனக்கு விடை கொடுங்கள் அப்படின்னதும் சரி திருத்தராஷ்டிரன், சரி உனக்கு கிளம்பணும்னு தோணித்துனா கிளம்புப்பா, இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும். திருத்தராஷ்டிரன் விடை கொடுத்துட்டான். விதுரர் அங்கேன்னு கிளம்பி போனார். போற பாதையிலேயே விதுர பத்தினிக்கு ரொம்ப கொஞ்சம் சரீர சிரமமாகி அவள் அங்கேயே அப்படியே விழுந்துட்டாள். விழுந்து அவள் காலகதி அடைஞ்சிட்டாள்.
விதுர பத்னி அங்கேயே காலகதி அடைஞ்சிட்டாள் முதல்ல விதுரருக்கு முன்னாடியே. பிறகு விதுரர் அவளுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் முடிச்ச பிறகு போற வழியிலேயே பிரபாச கஷேத்திரத்துக்கு போய் அங்கே கடும் தபஸ், என்ன தபஸ், கோரமான தபஸ் பண்றார் விதுரர். காரணம், கண்ணபிரான் இனிமே அந்தர்தானம் ஆக போறான் அப்படிங்கிறது விதுரருக்கு தெரிஞ்சுடுது. நம்ம எதுக்காக நம்ம இங்க வந்தோம், பூலோகத்துக்கு எதுக்கு வந்தோம்? சாட்சாத் யம தர்மராஜாவே விதுரராக அவதரிச்சிருக்கார். இப்ப நம்ம எதுக்காக நம்ம பூலோகத்துக்கு வந்தோமோ அந்த காரியம் முடிஞ்சிடுது. என்ன, நம்ம நீதி எல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். மேலும் கிருஷ்ணன் வந்தா கிருஷ்ணனுக்கு என்னைக்காவது ஒரே ஒரு நாள் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அது ஆசை தீர பண்ணிட்டோம். ஒரு நாள் பூரா கிருஷ்ணன் விதுரனுடைய கிரகத்துல தங்கிட்டான். கிருஷ்ணனுக்கு வேண்டிய எல்லா கைங்கரியமும் பாத சேவம் கூட பண்ணியாச்சு. அதனால இதுக்கு மேல நான் எதுக்கு வந்தேனோ அதை செஞ்சு முடிச்சாச்சு. இனிமே பகவான் கிளம்பிட்டான் அப்படிங்கிற செய்தியை கேட்டுட்டு நான் ஏன் கிளம்பணும்? அதனால அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு கோரமான தபசுல போய் நின்னார். ஒரு மரத்து அடியில போய் நின்னுண்டார். நின்னுண்டே தபஸ் பண்றார். கண்களை மூடினார். கோரமான தபசுல ஈடுபடுறார். இத்யுக்தாஹ பிரத்யுவாசேதம் திருதராஷ்ட்ரோஸ் ஜனாதிபம் குஷலி விதுரஹ புத்ரா தபோ கோரம் சமாஸ்ரிதஹ. கோரமான தபஸ்ல அங்க போய் ஈடுபட்டு வாயு பக்ஷோ நிராஹாரஹ கிருஷோத்தமனி சந்ததா, வாயு பக்ஷணம் தான் பண்றார். நிராகாரகா, எந்த ஆகாரமும் இல்ல, வாயு பக்ஷணமே பண்ணி கோரமான தபஸாக அங்க ஈடுபட்டு கிருஷ்ண தியானத்தோட கூட தன்னுடைய யதாஸ்தானம் யமன்கிற பதவி அங்க காலியா இருந்தது. இத்தனை நாட்கள் வேற யாரோ ஒருத்தர் பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தா, இனி இவர் இங்க தர்ம நிஷ்டையெல்லாம் பூலோகத்துல இருந்து இங்க சொல்லி கொடுத்த பிறகு தன்னுடைய யதாஸ்தானம் யம பதவிக்கு விதுரர் எழுந்தருளிட்டார். முதல்ல விதுரருடைய அந்தர்தானம் தான் இங்க சொல்லப்படுறது. பிறகு ராஜ்யத்துல அஸ்தினாபுரத்துல யுதிஷ்டிரர் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தவர். அரசாட்சி பண்ணிட்டு இருக்கச்சு திடீர்னு கொஞ்ச நாட்கள் நடுவுல போயிடுது. ஒரு சில வருஷங்கள் ஆயிடுது. ஆன பிறகு அவர் யோசிக்கிறார், அன்றைய தினம் புறப்பட்டு போனார். அதுக்கெல்லாம் பிறகுதான் விதுரர் கிளம்புறார். இருந்தாலும் அவர் அந்தர்தானம் இப்படியாக விதுரருடைய சரித்திரம் முடிஞ்சிடுது அப்படின்னு இந்த அத்தியாயத்தோட சொல்லி முடிச்சுட்டார். மகாபாரதத்துல விதுரருடைய அத்தியாயம் பூர்த்தி ஆயிடுது. பிறகு தர்மபுத்திரர் நினைக்கிறார், நம்ம அன்னைக்கு விட்டுட்டு போனோமே, நம்ம கிளம்பிட்டாரே, நம்ம பெரியப்பா பெரியம்மா நம்ம அம்மா எல்லாரும் நம்ம சித்தப்பா சித்தி எல்லாருமா சேர்ந்து கிளம்பி ஏதோ தபசுக்கு போறோம்னு போனா, அவ எங்க போனா, எப்படி இருக்கா, எதுவுமே தெரியலையே, நம்ம கூட நம்ம போலியே, அவ பாட்டு வியாச பகவான் பின்னாடியே போனா, அவ சரி அவரோட தானே போறான்னு நினைச்சு நம்ம விட்டுட்டோம், அவர்களெல்லாம் ஒரு தடவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கே அப்படின்னு தர்மபுத்திரர் நினைக்கிறார். தன்னுடைய குலகுருவான தௌமியர்கிட்ட சொல்றார், எனக்கு என்னுடைய அம்மா குந்திய அப்புறம் பெரியப்பா பெரியம்மாவெல்லாம் ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவ எங்க இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நீங்க ரிஷி தானே, உங்களுக்கு தெரியாமலா இருக்கும், உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அவ எங்க இருக்காங்கிறத எனக்கு சொல்லுங்களேன், ஒரே ஒரு தடவை எனக்கு அவளை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் அடிக்கடி போய் நான் தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா எனக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். ஒரு சில வருஷங்கள் கூட நடுவுல ஆயிடுது இல்லையா, இத்தனை வருஷமா நான் போகணும்னு நான் நினைக்கல. ஆனா இப்ப என்னவோ எனக்கு ஒரு தடவை போய் பார்க்கணும்னு தோன்றது. நான் போய் பார்த்துட்டு வரேன். அவ எங்க இருக்கா அப்படின்னதும், கங்கா காட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காப்பா, அது ஹிமாச்சலத்துல இருக்கு, அங்கதான் இருக்கா, நீ அங்க போய் பார்க்கலாம், போயிட்டு வரலாம் அப்படின்னதும், சரி யுதிஷ்டிரன் நான் கிளம்புறேன்னு, பீமா அர்ஜுனா நகுல சகதேவா நான் கிளம்புறதா இருக்கேன், நம்ம அம்மாவையும் பெரியப்பா பெரியம்மாவையும் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம்னு தோன்றது, நீங்க என்ன சொல்றேன், அப்படியாகில் நாங்களும் வரோம், எங்களுக்கு மட்டும் பார்க்க வேண்டாமா, நாங்களும் வரோம் அப்படின்னதும், பாண்டவர்களுடைய ஸ்திரீகள் எல்லாம், பாண்டவர்களுடைய பத்தினிகள் எல்லாம் சொல்றார்கள், நாங்களும் உங்க கூட வரோம், எங்களையும் அழைச்சிட்டு போகணும் கண்டிப்பா. நீங்களுமா, நாங்க இமாச்சலம் வரைக்கும் போறோம், பரவாயில்ல நாங்களும் வரோம், எங்களே அழைச்சிட்டு போங்கள் அப்படின்னதும், கௌரவர்களுடைய பத்தினிகள்லாம் இருக்கா, அவர்கள்லாம சொல்றார்கள், நாங்களும் வரோம், நாங்களும் எத்தனை நாட்கள் இங்கேயே இப்படியே இருக்கிறது, எங்களுக்கும் வரணும்னு ஆசையா இருக்கு, ரொம்ப நாள் ஆகி நாங்க உள்ளேயே தானே நாங்களும் இருக்கோம், நீங்கெல்லாம் இமாச்சலம் போறேன்னா நாங்களும் வரோமே அப்படின்னு அவர்களும் சொல்ல, தௌமியரை பாக்குறார் தர்மபுத்திரர், எல்லாரும் வரேன்னு சொல்றா, என்ன பண்ணலாம், கூட்டிட்டு போப்பா, எல்லாரையும் அழைச்சிட்டு போ, எல்லாரையும் அழைச்சிட்டு தான் போயேன் ஒரு தடவை, அதனால என்ன அப்படின்னு உத்தரகுமாரி கூட பரீட்சித் அப்ப சின்ன பாலகனாக இருக்கான், அவனையும் அழைச்சிண்டு நானும் வரேன் அப்படின்னு அவளும் கிளம்பிட்டா. அபிமன்யுனுடைய பத்னி உத்தரகுமாரி, சரி எல்லாரும் வாருங்கள், ஹிமாச்சல யாத்திரை ஒரு தடவை போயிட்டு வருவோம், எல்லாரும் வாருங்கள்
அப்படின்னு தர்மபுத்திரர் எல்லாரையும் அழைச்சிட்டு கிளம்புறார். ஹிமாச்சலத்தை நோக்கி கிளம்புறார். ஒரு பெரிய சைன்யமே வருது. ஏன்னா ராஜா அப்படி போறாருன்னா அப்படி தனியா விடமாட்டான். அதனால ராஜா பின்னாடி சகல சைன்யமும் புறப்படுறது. ஹிமாச்சல யாத்திரைக்காக நம்ம ராஜா போறார் அப்படின்னு கிளம்பி போறாரு அங்க தர்மபுத்திரர். அவருக்கு தர்மபுத்திரர் ஏன் கிளம்பி போகிறார் அப்படின்னு பார்த்தா அங்க வியாச பகவான் சங்கல்பிச்சிருக்கார். அதனால வரா. அங்க பார்த்தா திருத்தராஷ்டிரனும் அங்க தபஸ்ல இருக்கா. வியாச பகவானுக்கு ஒரு கிருபை வந்துடுது. இந்த கௌரவர்களுடைய ஸ்திரீகள் எத்தனை பேர்கள் இருக்கா, கௌரவ பத்தினிகள் எல்லாம், அப்புறம் கௌரவர்களுடைய புத்திரர்கள், அவர்களுடைய பத்தினிகள், இவர்கள் எல்லாரும் வைதவியத்தை அடைஞ்சு ஒரு விதமா அவர்கள் அழுதுண்டுதான் இருக்கா. வெளியில வேணா காமிச்சுக்கலையே தவிர என் மனசுல தாபம்ங்கிறது இருக்கும் தானே. அவர்கள் மேல ஒரு கருணையும் கிருபையும் வந்துடுது. அதனால வியாச பகவான் என்ன நினைக்கிறார், அவர்கள்லாம் ஒரு தடவை இங்க வரட்டும், அவளுக்கு பண்ண வேண்டிய நல்லதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டார். அவர் அங்க சங்கல்பிச்சதுனாலதான் இங்க தர்மபுத்திரருக்கு தோணி இருக்கு. நம்ம இதுல இத்தனை நாட்கள் இவர்களை போய் பார்க்கணும்னு தோணாத தர்மபுத்திரருக்கு இப்ப திடீர்னு தோணுவானே. காரணம் அங்க வியாச பகவான் சங்கல்பிச்சிருக்கார். அதனால தர்மபுத்திரர் புறப்பட்டு நேர ஹிமாச்சலம்க்கு போய் சேர்ந்தா. கங்கா காட் எங்க இருக்கோ அங்க போய் சேர்ந்த உடனே வாசல்லையே அவர்களை வரவேற்கிறதுக்காக வியாச பகவான் அங்க கம்பீரமா அங்க நிக்கிறார். நின்னு காத்துன்னு இருக்கார். இவர்கள் வரணும், இவர்களை நம் வரவேற்போம்னு காத்துன்னு இருக்கார். இல்ல வியாச பகவானை பார்த்த உடனே விழுந்து நமஸ்கரிச்சார் தர்மபுத்திரர். பிரபு, என்ன நீங்க வாசல்ல, கங்கா காட் வாசல்ல வந்து நீங்க நிக்கிறேளே, உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு தான்ப்பா நான் வந்து நிக்கிறேன். ஓ, அப்ப நாங்க வரப்போறோங்கிறது நீங்க அனுமானிச்சேலா? முதல்லயே அனுமானிக்கிறதா? நான் நினைச்சதுனாலதான் இப்ப நீங்களே இங்க வந்திருக்கேன். ஒரு காரணமா தான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர வச்சிருக்கேன், வாருங்கள். அப்படியா? என்னுடைய அம்மா, பெரியப்பா எல்லாரும் க்ஷேமமா இருக்கா, ஒன்னும் ஒரு பிரச்சனை இல்லை, வா கூட்டின்னு போய் காட்டுறேன் வா அப்படின்னு வியாச பகவான் தர்மபுத்திரரை அழைச்சிட்டு போய் ஏதோ பார் ஒரு ஆசிரமம் போட்டுன்னு இருக்கா. அந்த ஆசிரமத்திலேயே திருத்தராஷ்டிரன், காந்தாரி, இங்க குந்தியும் கூட இருக்கா. இந்த ஆசிரமத்துல எல்லாருமே இருக்கா பார் அப்படின்னு காண்பிச்ச உடனே ஆசிரமத்துக்கு வந்து திருத்தராஷ்டிரன், காந்தாரி, தன் தாயார் எல்லாரையுமே நமஸ்கரிச்சார்கள். பஞ்ச பாண்டவர்கள் நமஸ்கரிச்ச உடனே யாருன்னு திருத்தராஷ்டிரன் தடவி பார்த்தான். யுதிஷ்டிரா, என்னப்பா, ஏன்பா இங்க வந்திருக்க, என்ன விஷயம், என்ன பெரியப்பா, இவ்வளவு நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்கேன், ஏன் வந்தேன்னு கேட்கிறேன். இல்லப்பா, நீ வந்தா எனக்கு பயமா இருக்குப்பா. இல்ல நீயும் ஏதாவது வானப்பிரஸ்தோன்னு கிளம்பி வந்துட்டியா? நாங்கெல்லாம் அங்க இல்லைங்கிறதுனால வானப்பிரஸ்தோன்னு கிளம்பி வந்துட்டியா? இல்ல உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படின்னா சந்தோஷம், வா, இதுதான் என்னுடைய ஆசிரமம். பத்தியா, என்னுடைய ஆசிரமம் இதோ பாரு, காந்தாரி அம்மா இங்கதான் இருக்கா, குந்தி உன்னுடைய தாயாரும் இங்கதான் இருக்கா, இந்த ஆசிரமத்துல எத்தனை ரிஷிகள் இருக்கா பத்தியா பக்கத்துல. எனக்கு நித்தியம் நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். யுதிஷ்டிரா, என்னை பாக்குறதுக்காக தானே நீ வந்திருக்க. உனக்கு நான் சொல்றேன், நீ என்ன நினைச்சுட்டு வந்தியோ அதை நான் சொல்லிடுறேன். நாங்க இங்க சந்தோஷமா இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க காய்கிழங்குகள் சர்வத்திர கிடைக்கிறது. அதனால அதெல்லாம் சாப்பிட்டுண்டு ரிஷிகள் சொல்ற புராண இதிகாசங்கள் எல்லாம் கேட்டுண்டு நாங்க பாட்டு தபஸ் பண்ணிட்டு இங்க சந்தோஷமா இருக்கும், சன்மார்க்கத்துல இருக்கும். எங்களை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இதெல்லாம் காண்பிச்ச பிறகு சந்தோஷப்பட்டார் தர்மபுத்திரர். இது ஒரு ஆச்சரியமான ஒரு கதை பாரதத்துல. இது இப்ப வரக்கூடிய இந்த கதை, இது ஆசிரமவாசிக பர்வால தான் வருது இந்த கதை. இது வரைக்கும் எத்தனை பேர்கள் இத மகாபாரதத்துல கேட்டிருப்பீர்கள்னு தெரியாது. அதனால நான் ஒவ்வொரு ஸ்லோகமாவே இதை சொல்ல அடியேன் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த சரித்திரங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது கூட தெரியாது. பாரதத்தை ஆழ்ந்து பார்த்தா இந்த சரித்திரங்கள் தெரியும். கௌரவர்களுடைய பத்தினிகளுக்கு என்ன ஆச்சு, அவர்களுடைய நிலைமை என்ன ஆச்சுங்கிறது இந்த அத்தியாயத்துல வருது. ஆசிரமவாசிக பர்வா இதுல ஒரு அங்கமாக இது வருது. ஒவ்வொரு ஸ்லோகமாவே இதை பார்க்கிறோம். முதல்ல இவர்கள் எல்லாம் வந்த பிறகு கொஞ்ச நேரம் ஆஸ்வாசப்படுத்தினார்கள். திருத்தராஷ்டிரனோட சம்பாஷணை பண்ணினார்கள். பண்ணி முடிச்ச பிறகு வியாச பகவான் கௌரவர்களுடைய ஸ்திரீகள் எல்லாரையும் கிட்ட அழைக்கிறார். எல்லாரும் இங்க வாங்கோமா, நீங்க எல்லாம் இங்க வாங்கோ அப்படின்னு அழைக்கிறார். ததோ நிஷாயாம் பிராப்தாயாம் கிருதசாயஹ்வஹ க்ரியஹ வியாசமவ்யகபான் சர்வே ஏதத்ர சமாகதாக. வியாச பகவான் அத்தனை பேரையும் கூட அழைச்சு எல்லாரும் தர்மபுத்திரரையும் அழைக்கிறார், பாண்டவர்களையும் அழைக்கிறார். என்னப்பா பாத்தியா, உன்னுடைய திருத்தராஷ்டிரன், உன்னுடைய பெரியம்மாவெல்லாம் பாத்தியா, இங்க சந்தோஷமா தான் இருக்கா பாத்தியா? பார்த்தேன் பிரபு, நான் அவர்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதுக்காக தான் கூப்பிட்டேன்.
धृतराष्ट्रस्तु धर्मात्मा पाण्डवै सहितस्तदा शुचिरेकन मासर्धा मृषिभिः तरुपाशिवत् திருதராஷ்டிரஸ்து தர்மாத்மா. ரொம்ப அதிசயம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்க. திருதராஷ்டிரஸ்து தர்மாத்மா, தர்மாத்மாவான திருதராஷ்டிரன் அப்படின்னு வருது. இது வரைக்கும் பாரதத்துல இப்படி வந்ததே இல்ல. லோபின்னு வந்திருக்கு. திருதராஷ்டிரன்னாலே லோபி லோபின்னு நிறைய இடங்கள்ல வந்திருக்கு. வியாச பகவானுக்கே ஆசை போல இருக்கு இந்த மாதிரி திருதராஷ்டிரனுக்கும் ஒரு பேர் கொடுக்கணும்னு. அதனால கடைசியா திருதராஷ்டிரன் திருந்தினதுனால, திருந்தின திசையில இப்ப இங்க வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்க ஒரு வாக்கியம், இந்த லட்சம் கிரந்தம் மகாபாரதத்தை தேடி பார்த்து ஒரே ஒரு இடத்துல திருதராஷ்டிரஸ்து தர்மாத்மா, தர்மாத்மாவான திருதராஷ்டிரன் எவ்வளவெல்லாம் முன்னாடி லோபியா இருந்தாலும் அத்தனையும் தர்ம விஷயத்துக்கு பூர்ணமா திருப்பிட்டான், தபஸ்ல திருப்பிட்டான். அதனாலேயே தர்மாத்மா, தபஸ் பண்றதுனாலயே தர்மாத்மாவா ஆயிட்டான். கடைசியில வானப்பிரஸ்தாசிரமத்துல எப்படி இருக்கணுமோ அந்த தர்மத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கிறதுனால திருதராஷ்டிரஸ்து தர்மாத்மா பாண்டவை சகிதஸ்ததா, பாண்டவர்களையும் அழைச்சார், தர்மாத்மாவான திருதராஷ்டிரனையும் அழைச்சு, நான் ஒரு சில விஷயங்கள் இப்ப உங்க எல்லார்ட்டையும் பேசணும், செய்யணும். முக்கியமா பேசுறதை விட செய்யணும். ததோ வியாசோ மகாதேஜாஹ புண்ணியம் பாகீரதி ஜலம், புண்ணியம் பாகீரதி ஜலம், கங்கை, கங்கை, கங்கையை தான் பாகீரதி அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த பாகீரதி ஆகிய அந்த கங்கைக்கு நடுவுல இறங்கிட்டார் வியாச பகவான். அங்க போய் நின்னார். நின்னுண்டு ததோ வியாசோ மகா தேஜாஹ, நல்ல தேஜஸ்வி, இப்படி ஜொலிக்கிறார் வியாச பகவான். நடு கங்கையில போய் இப்படி நிக்கிறார். நின்று இந்த கௌரவர்களுடைய ஸ்திரீகள் எல்லாம் பார்த்து இப்படி கட்டாட்சிக்கிறார். கட்டாட்சிச்சு அவர்களை பார்த்து சிரிக்கிறார். சிரிச்சு, நீங்கள் எல்லாம் இந்த கங்கையில இறங்குங்கள், இறங்கி ஸ்நானம் பண்ணி வெளியில வாருங்கள் அப்படின்னு சொல்றார். ஸ்நானமா? இப்பவா? ஆமா பண்ணுங்கள் அப்படின்னதும் எல்லாரும் தர்மபுத்திரரை திரும்பி பார்க்கிறார். ஏன்னா அரசன் இருக்கிறச்சே எது பண்ணாலும் அவர் அனுமதியில பண்ணணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் அந்த காலத்துல இருந்ததுனால எல்லாருமே தர்மபுத்திரரை திரும்பி பார்த்ததும் தர்மபுத்திரர் சொல்றார், போங்கோமா எல்லாரும் இறங்குங்கோ. அவர் சொல்றார் இல்லையா, பிரபு சொல்றார், நமக்கு பிரபு சொல்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும், நம்ம அதுக்கு கடமைப்பட்டவர்கள். மேல அவர் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்ப உங்களெல்லாம் ஸ்நானம் பண்ண சொல்றாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, போங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாருங்கள் அப்படின்னது. அத்தனை ஸ்திரீகளும், கௌரவர்களுடைய பத்னிகள் அத்தனை ஸ்திரீகளும் வந்து அதுல ஸ்நானம் பண்றார்கள். ஸ்நானம் பண்ணி இப்படி வெளியில எழுந்த உடனே என்ன ஆச்சரியம், அப்படியே திவ்யாபரண பூஷிதைகளாக நல்ல அலங்காரங்களோட முன்னாடி எப்படி இருந்தார்களோ, ஒரு யௌவன காலத்துல எப்படி இருந்திருப்பார்களோ அதே தேஜஸோட கூட, அதே பொலிவோட கூட மங்களகரமா வெளியில வந்துட்டார்கள் கௌரவர்களுடைய ஸ்திரீகள் எல்லாம். இப்படி வெளியில வந்த உடனே இது என்ன ஆச்சரியம், நம்ம எப்படி இப்படி ஆனோம் அப்படின்னு இப்படி பாக்குறார்கள், ஒத்தருக்கு ஒத்தர பாத்துக்கிறார்கள். ததோ வியாசோ மகா தேஜா, அது மகா தேஜஸ்வியான அந்த வியாச பகவானுடைய கிருப்பையினால உள்ள அப்படி முழுக்கு போட்டு எழுந்த உடனேவே அந்த ஸ்திரீகள்லாம் நல்ல மங்களகரமா வெளியில வந்தார்கள். இது என்ன அதிசயம், இது என்ன ஆச்சரியம், எதனால இப்படி, ஏன் இப்படி எங்களுக்கெல்லாம் இந்த திவ்யாபரணங்கள்லாம் இத்தனை நாட்கள் நாங்க போட்டுக்காமலா இருந்தோம்? ஏன்னா எங்களுடைய பத்திமார்கள்லாம் இருந்த வரைக்கும் இதெல்லாம் இப்படிதானே நாங்க இருந்தோம். இப்ப நாங்கள் ஒரு தபஸ்ல இருக்கோம். ஏன்னா இப்ப கௌரவ ஸ்திரீகள் ஒரு தபஸ்ல இருக்கா, அவருடைய பர்த்தா எல்லாம் போய் சேர்ந்த பிறகு அவர்களா ஒரு ஸ்திரீ தர்மத்துல ஒரு தபஸ்ல கர்மயோகத்துல அவர்கள் இருக்கார்கள். நமக்கு எதுக்காக இப்போ இந்த மாதிரி நமக்கு வியாச பகவான் பண்றார் அப்படிங்கிறத புரியாம பிரமிச்சு போய் பார்க்கிறார்கள். ஆனா பாண்டவர்களுக்கும் சந்தோஷம் தான். இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பார்த்த உடனே சந்தோஷப்பட்டார்கள். ஒருத்தர் திரும்பி பேசினார்கள், என்ன பண்ண போறார் பிரபு, இப்போ வியாச பகவான் என்ன பண்ண போறார், இவர்களை ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்த உடனே இப்படி ஆயிட்டார்களே அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குறார்கள். பிறகு வியாச பகவான் அங்க கை காட்டுறார் கங்கா தீரத்துல, அங்க பாருங்க, அங்க யார் யாரெல்லாம் வந்திருக்கா பாருங்கள் அப்படின்னு, பஷ்ய பாருங்கள்னு கை காட்டுறா. இப்ப நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆற காட்சி வியாச பகவான் அவர்கள் எல்லாருக்கும் காட்டுறாரு. அப்படி அங்க பாருங்கள் அப்படின்னு காட்டின உடனே 100 கௌரவர்களும் அந்த கங்கா தீரத்துல ஒரு திவ்யமான ரதங்கள் வருது. அந்த திவ்ய ரதத்துல அவர்கள்லாம் வெளியில வந்துட்டார்கள். எந்தெந்த கௌரவர்கள் யார் யாரெல்லாம் விழுந்து மடிஞ்சார்களோ குருக்ஷேத்திர யுத்தத்துல அத்தனை பேருமே அங்க அந்த கங்கா தீரத்துல தெரிகிறார்கள். எல்லாரும் வெளியில வந்துட்டார்கள்.
पाण्डवानां च ये योधाः कौरवाणां च सर्वशः राजानश्च महाभागा नानादेशनिवासिना கௌரவாணாம் ச சர்வசஹ. எல்லா கௌரவர்களும் யார் யார் வந்தா நீங்க ஒரு லிஸ்டே இருக்கு, யார் யாரெல்லாம் புறப்பட்டு வந்தா அப்படின்னு. விராட்ட த்ருபதௌ சைவ சஹ புத்ரௌ சைனிகௌ. விராட்டராஜன், விராட்டராஜன் உயிரை விட்டான் இல்லையா இந்த யுத்தத்துல. விராட்டராஜன், துருபதராஜன், திரௌபதியினுடைய தகப்பனாரான துருபத மகாராஜன். விராட்ட த்ருபதோ சைவ. பிறகு திரௌபதேயாஸ்ச சௌபத்ரோகோ ராட்சசஸ்ச கடோத்கஜஹ. திரௌபதேயாஸ்சன திரௌபதியினுடைய 5 மக்கள் உபபாண்டவர்கள், அவர்களும் வந்திருக்கார்கள். திரௌபதேயாஸ்ச சௌபத்ரோ. சௌபத்ரோன சுபத்ரானுடைய பிள்ளை அபிமன்யு. பிறகு ராட்சசேஸ்வரனான கடோத்கஜன், பீமனுக்கும் ஹிடிம்பிக்கும் பிறந்த பிள்ளையான கடோத்கஜன். ராட்சசஸ்ச கடோத்கஜஹ. இவர்கள் எல்லாம் வந்திருக்கார்கள். பிறகு துரியோதனாதிகள் எல்லாம், தார்த்தராஷ்டிரர்கள் எல்லாருமே வந்திருக்கார்களாம். கர்ணஹா துரியோதனௌ சைவ சகுனிஷ்ச மகாரதஹா துஷாசனா தாயஸ்சைவ தார்த்தராஷ்டிரா மகாபலாகா. தார்த்தராஷ்டிரர்கள் எல்லாம் அந்த கங்கா தீரத்திலேருந்து வெளியில வந்தார்கள். பூரிஸ்ரவாஹா ஷலஹா ஷல்யோகோ பிருஷசே. பூரிச்சிரவசு அப்படிங்கிற ராஜா சாத்தியக்கியால அடிபட்டு போனவன், அவனும் வெளியில வந்துட்டான். ஷல்லியன், மாதிரியினுடைய சகோதரனான ஷல்லியன், அவரும் வெளியில வந்துட்டான். நம்ம என்னெல்லாம் பேர் கேள்விப்பட்டோமோ பாரத யுத்தத்துல அவ எல்லார் பேரும் இதுல இருக்கு. அவ எல்லாருமே அந்த கங்கா தீரத்திலேருந்து வெளியில வந்துட்டார்கள். பாருங்கள், உங்களுடைய பர்த்தாக்கள் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு வியாச பகவான் காட்டிட்டார். காட்டின உடனே அவர்கள் எல்லாம், இது என்ன கனவு காண்றோமா நிஜமானு தெரியல, நிஜம்தான், அவ வெளியில வருவா, வா எல்லாரும் வெளியில வாங்கோப்பா அப்படின்னு வியாச பகவான் வெளியில வாருங்கள் அப்படின்னு உத்தரவிட்ட உடனே எல்லாரும் வெளியில வந்தார்கள். அவரவர்களுடைய பர்த்தாவை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார்கள். கௌரவர்களுடைய ஸ்திரீகள் அவரவர்களுடைய புத்திரர்களை பார்த்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார்கள். பிரதிவிந்தியா, சுதசோமா, சதானிகன், கீர்த்தி, சுதகர்மான்னு சொல்லக்கூடிய திரௌபதியினுடைய 5 மக்கள். அந்த 5 மக்களையும் திரௌபதி போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அபிமன்யுவை போய் சுபத்ரா ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. உத்தரகுமாரி போய் அபிமன்யு கிட்ட நம்ம பிள்ளை பரீட்சித் அப்படின்னு காட்டுறா. இது போல அவரவர்களுடைய பர்த்தாவெல்லாம் போய் ஆலிங்கனம் பண்ணி அவர்களோட சேர்ந்து இருக்கிற ஒரு காட்சி இது. இதை திருத்தராஷ்டிரனுக்கும் காட்டணும்னு வியாச பகவான் நினைக்கிறார். திருத்தராஷ்டிரா, போறோம், இத்தனை நாள் நீ குருநாளா இருந்துட்ட, அதனால நீ கஷ்டப்பட்டுட்ட, போறோம், உனக்கு நான் திவ்ய திருஷ்டி கொடுக்குறேன். இப்ப கூட உன்னுடைய ஊனக்கண்ணை நான் வெளியில கொண்டு வர முடியும் என்னால, ஆனா நீ கிருஷ்ணனுடைய விஸ்வரூபம் பார்த்த உடனே அது அப்படியே அவிஞ்சு போகணும்னு நீ வேண்டின்ட்ட. அதனால உன்னுடைய இந்த சூக்ஷ்ம கண்ணை உனக்கு கொடுக்காம உனக்கு திவ்யமான திருஷ்டி உனக்கு நான் ஒண்ணு கொடுக்குறேன். அந்த திவ்ய திருஷ்டியோட உன்னுடைய குடும்ப பரிவாரம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கா. அந்த காட்சியை பார், சந்தோஷமா பார். திருதராஷ்டிரஸ்ய ச ததா திவ்யம் சக்ஷுஹு நராதிபாஹ முனிஹி சத்யவதி புத்ரஹ பிரீதஹ பிரதாத்த போபலாத். சாக்ஷாத் பகவான் வியாசர், சத்யவதியினுடைய புத்திரனான வியாசருக்கு அவர் சாட்சாத் பகவான் இல்லையா? இன்னைக்குமே பகவானால நினைச்சா சமாப்தியும் பண்ண முடியும், மறுபடியும் கொண்டு வரவும் முடியும். கிருஷ்ணன் எப்படி சமாப்தி பண்ணானோ குருக்ஷேத்திர யுத்தத்துல, அதே வியாச பகவான் கொண்டு வந்துட்டார். இப்ப எல்லாரையும் கொண்டு வந்து அத்தனை பேரையும் சேர்த்து வச்சுட்டார். எல்லாரையும் சேர்த்து வச்சு இந்த திவ்யமான காட்சியை திருதராஷ்டிரனை பார்க்கும்படி சொல்றார். திருதராஷ்டிரஸ்ய ச ததா திவ்யம் சக்ஷுஹு நராதிபஹ. திவ்யமான சக்ஷுஷ உனக்கு கொடுத்தேன், அந்த திவ்ய திருஷ்டியோட கூட உன்னுடைய புத்திரர்கள் எல்லாம் பார். திருதராஷ்டிரஸ்துதான் சர்வான் பஷ்யன் திவ்யேன சக்ஷுஷா. பஷ்யன் திவ்யேன சக்ஷுஷா, தன்னுடைய திவ்யமான சக்ஷுஷால திருதராஷ்டிரன் தன்னுடைய புத்திரர்கள் எல்லாம் பார்க்கிறான். ஓ, இதுதான் துரியோதனனா, இதுதான் துஷாசனனா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய திவ்யமான சக்ஷுஷால பார்க்கிறான். இதுதான் பாண்டவர்களா, இதுதான் திரௌபதியா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறான் திருதராஷ்டிரன். இப்பதான் மோமோ
துரியோதே பரத சிரேஷ்டா பிரசாதா தஸ்ய வை முனேயே. இந்த கதையை வைஷம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்றதாக ஜனமேஜயன்ட்ட சொல்றார். வைஷம்பாயனர் அவர் முனின்னு சொல்லிடலாமா? பகவான் இல்லையா? வியாசர் பகவான் இல்லையா? பகவத் அவதாரத்துல கருணாமூர்த்தி இல்லையா? எத்தனையோ அவதாரங்கள் பார்த்திருக்கோம். வியாச பகவானுக்கு இருக்கிற கருணை வேற யாருக்கும் இருக்க முடியாது. அதனால கிருபாலு, அந்த கிருபாலு இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சுட்டான். எல்லாரையும் சேர்த்து வச்சு, என்ன காந்தாரி நீ அதுக்கு தானே ஆசைப்பட்ட, கிருஷ்ணன் நினைச்சிருந்தா என்னுடைய குலத்தை சேர்த்து வச்சிருக்கலாமே அப்படின்னு நீ நினைச்ச இல்லையா? அதை நான் பண்றேன். கிருஷ்ணன் வேற நான் வேற இல்ல, அதை நான் பண்றேன். உன்னுடைய குலத்துல எல்லாரும் சேர்ந்து இப்ப இருக்கிற காட்சியை நீ பார், ஒரு தடவை கண்குளிர பார் அப்படின்னு காந்தாரிக்கும் திவ்யமான சக்ஷுஷ கொடுத்துட்டார். ஏன்னா பர்த்தாக்கு கண்ணு தெரியாததுனால கண்கட்ட அவுக்க மாட்டாள் காந்தாரி. அவளுக்கும் திவ்யமான சக்ஷுஷ கொடுத்து உன்னுடைய புத்திரர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற சந்தோஷமான காட்சியை பார். பார்த்தா அங்க யாருக்கும் எந்த பேதமும் இல்லை, யாருக்கும் எந்த சண்டையும் இல்லை, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாவே பழகிறார்கள். துரியோதனன் வந்து தர்மபுத்திரனை நமஸ்கரிக்கிறான். அண்ணா துரியோதனன் வந்திருக்கேன்னா, யுத்தத்துல அடிபட்டு விழுந்த துரியோதனன் வந்திருக்கேன் அப்படின்னு தர்மபுத்திரனை நமஸ்கரிக்கிறான் துரியோதனன். அதே போல கர்ணன் வந்திருக்கான். கர்ணனை பார்த்த உடனே தர்மபுத்திரர் போய், அண்ணா எனக்கு நீங்க அண்ணா, உங்களுக்கு நான் தம்பி, விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டேன், நம்ம அம்மா சொன்னா அப்படின்னு கர்ணனை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் தர்மபுத்திரர். கர்ணன் அங்க இருக்கிற பாண்டவர்கள் எல்லாரையும், நான் பூலோகத்துல இருந்த வரைக்கும் உங்களுடைய அருமை தெரியாம இருந்துட்டேன், நிறைய அபராதம் பண்ணிட்டேன், என் தம்பிகளா வாருங்கள் அப்படின்னு கர்ணன் போய் எல்லாரையும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அவரவர்கள் தன்னுடைய குடும்ப பரிவாரத்தோட சந்தோஷமா இருக்கிற இந்த காட்சியை வியாச பகவான் காட்டுறார். திருதராஷ்டிரா, காந்தாரி, நீங்க ரெண்டு பேரும் இதுக்குதானே ஆசைப்பட்டு, குந்தி நீயும் ஒரு விதமா இதுக்குதானே ஆசைப்பட்ட, உங்க எல்லா புத்திரர்களும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா? அத்தனை பேரும் சேர்ந்து இருக்கா, யாருக்கும் எந்த சண்டையும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற இந்த காட்சியை ஒரு தடவை பாருங்கள் மனம் குளிர அப்படின்னு அவர்களுக்கு திவ்யமான சக்ஷுஷ குடிச்சு திருதராஷ்டிரனையும் காந்தாரியும் கூட பார்க்க வச்சுட்டார். அங்க எப்படி இருக்காம அந்த காட்சி, அவரவர்களுடைய பந்து பரிவாரத்தை போய் ஆலிங்கனம் பண்ணிட்டு பரஸ்பரம் பிரேம 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 மட்டுமே இருக்கு. அந்த பிரேமையை மட்டுமே காட்டுற ஒரு கட்டம் இது. पुत्रः पित्रा च मात्रा च भार्याश्च पितृभिः सह भ्रात्रा भ्राता सखा चैव सख्या राजन् சமாகதான சந்திப்பு. இந்த சந்திப்பு எப்படி இருக்கான் ராஜன்னு ஜனமேஜயனை கூப்பிட்டு சொல்றார் வைஷம்பாயனர். அவரவர்கள் புத்திரஹா பித்ரா ச மாத்ரா ச அபிமன்யு புத்திரன் வந்து தன்னுடைய மாதா பிதா எல்லாரையும் நமஸ்கரிக்கிறான். புத்திரனை எடுத்து லாலனை பண்றார்கள். பாரியாச்ச பதிபிஹி சக, பாரியாலாம் தன்னுடைய பதிமார்களோட சேர்ந்து வந்துட்டேளான்னு அவர்கள்லாம் போய் தன்னுடைய பதிமார்களோட சேர்றார்கள். பிராதா பிராதா சகா சைவ, பிராத்தா அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து சந்தோஷமா பழகிறார்கள். சகா செய்வ, ஒருத்தர் நண்பர்கள் இருப்பான் இல்லையா, சகா செய்வ, சகால்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி பழகிறார்கள். அத்தகைய அற்புத காட்சிய பரஸ்பரம் பிரேமையை காண்பிச்சுக்கிறார்கள். பரஸ்பரம் சமாகம்ய யோதாஸ்தே பரதர்ஷபாகா முனே பிரசாதாத்தே ஹேவம் முனே பிரசாதாத். அத்தகைய முனிவருடைய பிரசாதத்தினால, வியாச முனிவருடைய பிரசாதத்தினால குலமே ஒண்ணு சேர்ந்தது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற காட்சிய அன்னைக்கு திருதராஷ்டிரனும் காந்தாரியும் கண்டு கழிச்சார்கள் அப்படின்னு இந்த விஷயத்தை ஜனமேஜயனுக்கு வைஷம்பாயனர் சொல்ல, பிறகு அது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்ல ஒரு அரை மணி இருக்கும், அவ்வளவுதான். அதோட என்ன ஆச்சு, அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல யார் யாரெல்லாம் உயிரை விட்டார்களோ அவர்கள்லாம் ஒரு க்ஷணம் தானே வந்தார்கள். வியாச பகவானுடைய தபசு, அவருக்கு இருக்கிற அந்த பகவத்வம் இத்தனை நாட்கள் வெளிப்படுத்தல இல்லையா, அவருடைய பகவத்வத்தை. என்னைக்குமே கண்ணபிரான் தன்னுடைய பகவத்வத்தை வெளிப்படுத்திட்டான், தன் பகவான்னு காண்பிச்சுட்டான் எல்லா விஷயத்திலையும். ஆனா வியாச பகவான் இத்தனை நாட்கள் ஒளிச்சு வச்சிருந்தார் தன்னுடைய பகவத்வத்தை, இன்னைக்கு வெளியில காண்பிச்சுட்டார், எல்லாரையும் கூட்டின்னு வந்து காமிச்சிட்டார். ஆனா அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல உயிரை விட்டவர்கள் தானே,
அதனால அவர்கள் அந்தர்தானம் ஆயிட்டார்கள். கொஞ்ச நேரம் தன்னுடைய பரிவாரத்தோட வந்து எழுந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு அவர்கள் எல்லாம் மறுபடியும் பழையபடி அந்தர்தானம் ஆயிட்டார்கள். இப்படி அந்தர்தானம் ஆன உடனே இந்த கௌரவ ஸ்திரீகள்லாம் கேவிண்டு அழுதார்கள். அழுதுண்டே வியாச பகவான் எங்கேன்னு வியாச பகவானை தேடுறார்கள். தேடி பார்த்தா அவர் ஒரு ஆசிரமத்தினுடைய வாசல்ல போய் கம்பீரமா தேஜஸா வியாச பகவான் அங்க போய் நிக்கிறார். அவரை பார்த்து போய் சரணம் அடைகிறார்கள். கௌரவர்களுடைய பத்தினிகள் எல்லாம் போய் சரணம் அடைஞ்சு, ஹே பிரபு, ஒரு க்ஷண மாத்திரத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சே, கண்ணை மூடி கண்ணை திறந்து அந்த சந்தோஷத்தை நாங்க ஜீரணிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சே, இத்தனை பேர்கள் எப்படியோ எங்கேருந்து வந்தார்கள்னே தெரியல, உங்களுடைய பெருமையினால அத்தனை பேரையும் நீங்க கொண்டு வந்து சேர்த்து நாங்க ஒரு க்ஷணம் ஒருத்தருக்கு பேசி சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே அத்தனை பேரும் அந்தர்தானம் ஆயிட்டாளே, இனிமே நாங்க இங்க எப்படி இருக்கிறது, எந்த ஆதாரத்துல இனிமே நாங்க இங்க ஜீவிக்கிறது, இத்தனை நாட்கள் இருந்துட்டோம், ஏதோ இருந்துட்டோம், ஆனா இனிமே இவர்களோட சந்தோஷமா இருந்த ஒரு சௌந்தரியத்தை அந்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்த பிறகு இனிமேலும் நாங்க எங்களால இங்க வாழ முடியாது, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், எங்க கதி என்ன, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு அத்தனை ஸ்திரீகளும் வந்து வியாச பகவான சரணமடைய வியாச பகவான் சொல்றார், உங்களுக்கு நிச்சயமா நான் ஒரு வழி பண்றேன், வழி பண்ணாம இருக்க மாட்டேன், அதுக்காக தான் நான் உங்களை இங்க வர வச்சேன், நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பதிவிரதா ஸ்திரீகள், ஏவம் கிரமேண சர்வதாக शीलवत्य पतिव्रतागा प्रविश्य क्षत्रिया मुक्तागा जग्मुहु भर्तुहु सलोकतः. நீங்க எல்லாம் உத்தம ஸ்திரீகள், பதிவிரதைகள், நீங்கள் என்ன என்னைக்குமே பதிவிரதா ஸ்திரீகளை கண்டா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இங்க வியாச பகவான் சொல்றார், உங்க விஷயத்துல நான் பிரசன்னமா இருக்கேன். பதிவிரதா ஸ்திரீகள் நம்ம ஸ்திரீ தர்மத்துல பார்த்தோம் இல்லையா, இது ஸ்திரீ தர்மத்தை ஒரு ஸ்திரீ பண்ணிட்டு இருந்தாலே பகவானுக்கு ரொம்ப பிரியமானவளாக ஆயிடுறாள். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பதிவிரதாத்வம், உங்களுடைய க்ஷத்ரிய ஸ்திரீகளா நீங்கள் உங்க ஸ்வதர்மத்தை அனுஷ்டிச்ச விதம், பிறகு யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பாண்டவர்கள் மேல எந்த கோபமும் காட்டாம அப்படியே அதை ஏத்துண்ட உங்களுடைய பக்குவம், இதெல்லாம் பார்த்து நான் வியந்து போய் உங்களுக்கு ஒரு சத்கதியை நான் ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி வியாச பகவான் வீரநடை போட்டு நடக்கிறார். நடந்து கங்கா தீரத்தினுடைய மத்தியில போய் நிக்கிறார், நடு கங்கையில போய் நிக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் கரையோரம் நிக்கிறார்கள், வியாச பகவான் மட்டும் நடு கங்கையில போய் அப்படி நிக்கிறார். நின்று எல்லாரையும் ஒரு தரம் இப்படி பாத்துக்கிறார், யார் யார் இருக்கான்னு எல்லாரையும் பாக்குறார். இந்த அடுத்த பிக்சருக்கு போறேல, இந்த கட்டம் அடுத்த பிக்சர்ல வருது. எல்லாரையும் ஒரு தடவை நடு கங்கையில நின்று அப்படி பாத்துக்கிறார். இப்படி பார்த்த உடனே நீங்கள் எல்லாம் எனக்கு என்ன கதியோ அப்படின்னு நினைச்சுட்டு நீங்கள் யாரும் கலங்க வேணாம் குழந்தைகளே, உங்க விஷயத்துல நான் பிரசன்னமா இருக்கேன், எல்லாரும் வாருங்கள், என்னிடத்துல வாருங்கள். ஆஜக்முஸ்தே மகாத்மனஹ சபாஹா சபதானுகாகா கதேஷு தேஷு சர்வேஷு கோ கோ சலிலஸ்து மகாமுனிஹி யாயாபதி கிருதான் லோகான் இச்சதி பரமஸ்திரியஹ தாஜக்ன விஜலாம் க்ஷிப்ரம் கோ கோ மகாகாக அரிந்ததாக க்ஷிப்ரம். சீக்கிரமாக எல்லாரும் வாருங்கள், யார் யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ அவர்கள் மட்டும் வாருங்கள், யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய பர்த்தா எந்த லோகத்துல இருக்காரோ அந்த லோகத்துல போய் அவரோட நான் வாழ எனக்கு இஷ்டம் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ, யா பதி கிருதான் லோகான் இச்சந்தி பரமஸ்திரியஹா, எந்தெந்த ஸ்திரீகள் அப்படி நினைக்கிறீர்களோ வரலாம். நினைக்காதவர்கள் இல்ல நான் இன்னும் கொஞ்ச நாட்கள் இங்கேயே வாழறேன்னு ஆசை இருக்கிறவர்கள் வர வேண்டாம். யார் யாருக்கெல்லாம் போரும் இனி இந்த பூமண்டலம், என்னுடைய பர்த்தா போன லோகத்துக்கே நான் போயிடுறேன் அப்படின்னு யாரு நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் வரலாம். வந்து இந்த கங்கையில இறங்குங்கோமா, கங்கையில இறங்கி உங்களுடைய சரீரத்தை தியாகம் பண்ண விருப்பம் இருக்கிறவர்கள் இந்த கங்கையில இறங்கி உங்களுடைய பர்த்தா இருக்கிற லோகத்துக்கு நீங்க போய் சேரலாம். ஏவம் கிரமேண சர்வதாக ஷீலவத்தஹ பதிவ்ரதாக பிரவிஷ்ய க்ஷத்ரிய முக்தாக ஜக்முஹு பர்த்
பர்த்ருஹும் சலோகதாம் ஜக்முஹு பர்த்து சலோகதாம். உங்க பர்த்தாக்கள் எந்த லோகத்துல இருக்காளோ எல்லாம் வீர ஸ்வர்க்கத்துல இருக்கார்கள், உங்களுடைய பர்த்தா இருக்கிற லோகத்துக்கே நீங்கள் போய் சேரலாம் அப்படின்னு சொன்ன உடனே யாருமே யோசிக்கல. ஒருத்தர் கூட யோசிக்காம என்ன செய்யறார்கள், கௌரவர்களுடைய ஸ்திரீகள் ஒவ்வொருத்தரா முதல்ல துரியோதனனுடைய பத்தினி போறாள், அவளை தொடர்ந்து பின்னாடியே எல்லாரும் போறார்கள். எல்லாருமே அந்த கங்கையில போய் இறங்குறார்கள். கங்கையில அவர்கள் இறங்கின உடனே தொப்புன்னு ஒவ்வொருத்தரா போய் குதிக்கிறார்கள் அந்த கங்கையில. இல்ல கங்கையில ஒவ்வொருத்தரா குதிக்க அவர்கள் எல்லாம் திவ்ய சரீரத்தோட வெளியில வரார்களாம். ஒரு பெரிய திவ்ய தேவ விமானம் வருது. அந்த திவ்யமான தேவ விமானத்துல திவ்ய சரீரத்தோட கூட அவர்கள் வெளியில வந்து அந்த திவ்ய விமானத்துல ஏறி சகல கௌரவத்தோட கூட அவர்கள் நடத்தப்பட்டு தன்னுடைய பர்த்தாக்கள் இருக்கிற லோகத்துக்கு ஒவ்வொருத்தரும் போய் சேர்றார்கள். திவ்ய ரூபமயாயுக்தாம் திவ்யாபரண பூஷிதாக திவ்யமால்யாம்பரதராக யதாசாம் பாதயஸ்ததாம். திவ்யமான வஸ்திரங்கள் கூட திவ்யமான பூஷணங்கள் அணிஞ்சிண்டு திவ்யமான தேகத்தோட கூட திவ்யமால்யாம்பரதரா திவ்யமான மாலைகள் சுகந்த லேபனங்கள் எல்லாம் அணிஞ்சிண்டு யதாசம் பாதயஸ்ததா தன்னுடைய பதி இருக்கிற இடத்துக்கே அத்தனை ஸ்திரீகளும் போய் சேர்றார்கள். அத வியாச பகவான் அத்தனை பேருக்கும் சத்கதி கொடுக்கிறார். யார் யாரெல்லாம் வந்து அங்க இறங்குறார்களோ அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரா இறங்கி திவ்ய விமானத்துல திவ்ய சரீரத்தோட கூட போறான். இந்த காட்சியை பார்க்கிறாள் உத்தரகுமாரி குழந்தை சின்ன பாலகனான பரீட்சித்த கையில பிடிச்சுண்டு நேர சுபத்ரை கிட்டையும் திரௌபதியின் இடத்துலயும் தன் மத்த பாண்டவ பத்தினிகள் இடத்துல எல்லாம் வந்து சொல்றா, இனிமே பரீட்சித்த நீங்க பாத்துக்கோங்க, நானும் புறப்படுறேன். நீ புறப்படுறியா? வேண்டாமா. சுபத்ரை சொல்றாள், வேண்டாமா, நீ எதுக்குமா போற? வேண்டாம். இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம், எவ்வளவு பெரிய அரிய வாய்ப்பு. எல்லாரையும் பாக்குறீங்களா? ஒவ்வொருத்தரா இறங்குறா, கங்கையில இறங்கின அடுத்த க்ஷணம் திவ்ய விமானத்துல புறப்பட்டு கிளம்புறா, திவ்ய சரீரத்தோட கூட கிளம்புறா. எல்லாரும் தன்னுடைய பர்த்தா இருக்கிற லோகத்துக்கு போய் பர்த்தாவோட சேர்ந்து இருக்கா. இந்த ஒரு அரிய வாய்ப்பை நான் எப்படி விட முடியும்? என்னுடைய பர்த்தாவான அபிமன்யு கிட்டக்க நான் போறேன், எனக்கு விடை கொடுங்கள், நான் கிளம்புறேன். எனக்கு பாலகன் இருக்கிறதுனால பரீட்சித்தை நீங்க பாத்துக்கோங்க. அதனாலதான் சொல்றேன். சுபத்ரா சொல்றாள், பரீட்சித் இருக்கிறதுனால உன்னுடைய புத்திரனை வளர்க்கறதுக்கான கடமைப்பட்டவள் நீ, அதனால நீ போக வேண்டாமா. திரௌபதியும் சொல்றாள், வேண்டாம் உத்தரா, நீ கிளம்பாத. ஏன்னா நீ குழந்தை பரீட்சித்த நீ என்ன இருந்தாலும் தாயார் வளர்க்கறது போல வருமா? நீ இருந்து உன்னுடைய புத்திரனை நீ தான் வளர்க்கணும். இல்லம்மா, ஆளுக்கால நீங்க இத்தனை பேர்கள் இருக்கீர்கள், நீங்க வளர்க்க முடியும் என்னுடைய புத்திரனை, அது பத்தி இல்ல. ஆனா இந்த ஒரு வாய்ப்பை நான் நழுவ விட்டுட்டேன்னா இனிமே இத்தகைய அரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என் பர்த்தா போன இடத்துக்கே நான் போய் சேர்றேன், அதுதான் ஒரு ஸ்திரீனுடைய கடமை, அதை நான் செஞ்சுடுறேன் அப்படின்னு பரீட்சித்த குழந்தையான பரீட்சித்த இவர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு பாண்டவர்களுடைய பத்தினிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு பிறகு உத்தரகுமாரி அவள் தான் கடைசியா இறங்குறா. எல்லா ஸ்திரீகளும் ஆன பிறகு அவள் தான் கடைசியா வரா. உத்தரகுமாரியும் கங்கையில வந்து இறங்கி திவ்ய சரீரத்தோட கூட திவ்யாபரணங்களோட திவ்ய வஸ்திரங்களோட திவ்ய விமானத்துல ஏறி தன்னுடைய அபிமன்யு எங்க இருக்கானோ அதே இடத்துக்கு உத்தரகுமாரியும் போய் சேர்ந்தாள். கௌரவர்களுடைய பத்தினிகள் இத்தகைய சத்கதி அடைஞ்சார்கள் வியாச பகவானால. இந்த சரித்திரம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அதனாலதான் ஒவ்வொரு ஸ்லோகமுமே எடுத்து பிரமாணத்தோட சொன்னேன். இது ஆசிரம வாசிக்க பர்வாவுல வருது. இந்த மகாபாரதத்துல இது புத்திர தர்ஷன பர்வானே பேரு, உபபர்வா. ஆசிரம வாசிக்க பர்வால உபபர்வா புத்திர தர்ஷன பர்வான்னு பேரு. அதுல 13வது அத்தியாயத்துல இந்த ஆச்சரியமான இந்த உபாக்கியானம் வருது. வியாச பகவான் அத்தனை ஸ்திரீகளுக்கும் விமோச்சனம் கொடுத்துட்டா. அந்த ஸ்திரீகள் ஆசைப்பட்டது தன் பர்த்தாவோட தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சார்கள். அதனால அவர்கள் பர்த்தா இருக்கிற லோகத்துக்கே அந்த ஸ்திரீகள் எல்லாம் அனுப்பி வச்சுட்டார் வியாச பகவான். இந்த கட்டத்துக்கு பலஸ்ருதி இருக்கு. இந்த சரித்திரம் கேட்டா பலஸ்ருதி ஒண்ணு இருக்கு. அந்த பலஸ்ருதியை மறுபடியும் அனுபவிப்போம். நான் நமக்கு முதல்லயே சொன்னபடி அவகாசம் இல்லாததுனால மேற்கொண்டு வரக்கூடிய சரித்திரத்தையும் அனுபவிக்கணும். அதனால அதையும் அனுபவிச்ச பிறகு இந்த சரித்திரம் கேட்டதுக்கு, இந்த புத்திர தர்ஷன பர்வாவனுடைய சரித்திரம் கேட்டதனுடைய பலஸ்ருதி என்னங்கிறத பிரவச்சனம் முடிக்கிறச்சே தெரியப்படுத்துறேன். பிறகு பாண்டவர்கள்
இந்த ஸ்திரீகள் எல்லாம் முக்தி அடைஞ்சதை பார்த்த உடனே சந்தோஷமே பட்டார்கள். ஏன்னா அவர்கள் என்ன இருந்தாலும் இத்தனை நாட்கள் அந்தப்புறத்துல இருந்து அழுதுன்னு இருந்தார்கள். ஒரு விதமான குற்ற உணர்ச்சி இருந்தது இல்லையா பாண்டவர்களுக்கு, இவர்களுடைய இந்த நிலைமைக்கு நாமும் ஒரு காரணம்னு. இன்றைய தினம் அந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் போகி அவர்கள் எல்லாம் சத்கதி அடையறத பார்த்து, அதுவும் தன் கண் எதிரில அவர்கள்லாம் திவ்ய விமானத்துல தன் பர்த்தா இருக்கிற லோகத்துக்கு போய் சேர்றத கண் குளிர பார்த்துட்டார்கள் பாண்டவர்கள். அதனால சந்தோஷப்பட்டார்கள். பிறகு திருத்தராஷ்டிரனை வந்து நமஸ்கரிச்சார் தர்மபுத்திரர். திருத்தராஷ்டிரன் வாரி அணைச்சு உச்சி முகர்ந்தான் தர்மபுத்திரரை. இன்னும் கண்ணுங்கிறது சூக்ஷ்ம கண்ணு அவனுக்கு தெரியாது, திவ்ய திருஷ்டினால இந்த காட்சியை பார்த்தான். திருத்தராஷ்டிரன் சொல்றான், யுதிஷ்டிரா நான் போறோம்ப்பா, எனக்கு இனிமே பார்த்துட்டேன்ப்பா, உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், உன் முகத்தை பார்த்தேன்ப்பா, நல்ல உயரமா இருக்கியே, நல்ல உயரமா நன்னா இருக்கு, இத்தனை நாட்கள் உங்களை தடவி தடவி பார்த்தேன், இப்பதான் உங்களை பிரத்யட்சமா நான் இன்னைக்கு பார்த்தேன். பீமா என் கண்ணே உன்னையும் நான் பார்த்தேன்ப்பா, அர்ஜுனா நகுலா சகதேவா உங்க எல்லாரையுமே நான் பார்த்தேன், கண்குளிர உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறத நான் மனமுருக பார்த்துட்டேன்ப்பா, இனிமே இதுக்கு மேல என் வாழ்க்கையில எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை, அதனால நீ சந்தோஷமா ராஜ்யத்துக்கு திரும்பி போப்பா, இத்தனை நாட்கள் உனக்கு இருந்த அந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் இப்ப உனக்கு போயிருக்கோம் இல்லையா, என்னுடைய குலமகள்கள்லாம் இப்படி இருக்காளேன்னு நீயும் வருத்தப்பட்டிருப்ப, அவர்கள் எல்லாருக்கும் சத்கதி. பகவான் குலவர்தன காரினே நமகா அப்படின்னு வியாச பகவானுக்கு அஷ்டோத்திரத்துல ஒரு நாமா இருக்கு. குலத்தை உத்தாரணம் பண்றது வியாச பகவான் தான். இந்த மாதிரி ஒரு குலத்தையே உத்தாரணம் பண்ணிட்டார், அந்த குல ஸ்திரீகளை வாழ வச்சுட்டார். அதனால நம்ம குலத்தையே நம் வியாச பகவான் நமக்கு உத்தாரணம் பண்ணிட்டார். அதனால அவருடைய பிரசாதத்தால அவருடைய தபசல்ல அவர் பண்றாருப்பா, நம்ம குல தெய்வம் அவர், நம்ம குல தெய்வம் தபசெல்லாம் அவர் பண்ணி நமக்கு கருணை கொண்டு வந்து நம்ம மேல பொழியறார் பத்தியா. அதனால அவர் இருக்கிற ஆசிரமத்துல நான் சந்தோஷமா நான் இருக்கேன்ப்பா, நீ ராஜ்யத்துக்கு திரும்பி போ, இனிமே நீ உன்னுடைய அரசாட்சியை நிம்மதியா நீ பண்ணு அப்படின்னு சொன்ன பிறகு யுதிஷ்டிரர் மேலும் கேட்கிறார், பெரியப்பா இப்பவாவது நீங்க வரக்கூடாதா, இத்தனை நாள் இங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டே இல்ல, எவ்வளவோ வருஷம் நடுவுல கூட ஆயிடுத்து, இனிமே வரலாமே, இனிமே போறோம், சொச்ச காலம் நீங்க ராஜ்யத்துல இருந்தே தபஸ் பண்ணுங்க, அங்க உங்க தபஸை நான் கெடுக்கல, அடுத்த வேளை நீங்க சாப்பிட்டேலாம் வந்து நான் கேட்க மாட்டேன், நான் உங்க தபஸுக்கு எப்படி நீங்க இருக்கணுமோ அப்படி நான் உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், நீங்க வந்துருங்கோ, அம்மா நீயும் வாமா, பெரியம்மா நீங்களும் வாங்கோ, நீங்க எல்லாரும் வந்துடுங்கோ அங்க அப்படின்னு கேட்கிறார். யுதிஷ்டிரர் வேண்டாம்ப்பா, இதுக்கு மேலேயும் என்னை மறுபடியும் பிரேரணை பண்ணாதப்பா, மறுபடியும் ராஜ்யத்துல வந்து இருந்து போரும்பா, இங்க நான் இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்துட்டேன், ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிற காட்சியும் நான் பார்த்துட்டேன், இதுக்கு மேல என் வாழ்க்கையில இனிமே நான் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் ராஜ்யத்துக்கு வந்தாலும் இனிமே என்னால அங்க ஒட்ட முடியாது, அதனால நான் இங்கேயே இருந்துடுறேன், நீ அப்பப்ப வந்து பாரு, அதான் இப்ப வந்த இல்லையா, இப்ப வந்தது போல மறுபடியும் வா ஒரு தரம், அப்பப்ப வந்து என்னை பாத்துக்கோ, ஆனா நான் இங்க இருக்கிறது தான் உச்சிதம் அப்படின்னு சொன்ன பிறகு சரி தர்மபுத்திரர் ஏத்துண்ட பிறகு வியாச பகவானையும் வந்து நமஸ்கரிக்கிறார். பிரபு எனக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு கொடுத்துட்டேன், எங்களுடைய குலத்தை வாழ வச்சுட்டேன், என்னுடைய குல ஸ்திரீகளுக்கெல்லாம் இன்னைக்கு விமோச்சனம் கொடுத்துட்டேன், இதை செய்வதறியாம நான் உங்கள் எதிரில இருக்கேன், என்னைக்குமே பகவான் பகவான் தான், ஒரு அல்பன் தான், இதைதான் நான் கிருஷ்ணன்ட்டையும் சொன்னேன், இப்ப உங்ககிட்டயும் நான் அதை தான் சொல்றேன், நீங்க பகவான்கிறத உங்களுடைய பெருமையை நீங்க காமிச்சிட்டேன், நீங்க நிரூபிச்சுட்டேன், நான் உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ணுவேன், என் குலத்தை வாழ வச்ச உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு வியாச பகவானுடைய திருவடியில விழறார் தர்மபுத்திரர். வியாச பகவான் ஆசீர்வதித்தார் தர்மபுத்திரரை, யுதிஷ்டிரா உன்னுடைய அரசாட்சிக்கு போ, நான் போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, இந்த ஸ்திரீகள் மேல எனக்கு ஒரு கருணை வந்தது, அதனால இந்த ஒரு அற்புதத்தை நான் இன்னைக்கு நடத்தணும்னு நினைச்சேன், நடத்திட்டேன், இது லீல, வியாச பகவானுடைய லீலைன்னு வருது இந்த மகாபாரதத்துல, அதனால அத்தகைய லீலையை முடிச்சு வச்ச வியாச பகவான் தர்மபுத்திரரை மறுபடியும் ராஜ்யத்துக்கு போகும்படி சொல்றார், ராஜ்யத்துக்கு போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு. பிறகு தர்மபுத்திரர் இப்படி சுத்தி சுத்தி பாக்குறார், நான் கேட்கணும்னு நினைச்சேன், என்னுடைய சித்தப்பா விதுரர் எங்க, அவரும் உங்களோட தானே வந்தார், விதுரர் எங்க அப்படின்னது, விதுரர் எங்கங்கிறத சொன்னா இப்ப ரொம்ப தாப்பப்படுவார் தர்மபுத்திரர்னு தெரிஞ்சுண்டு வியாச பகவான் என்ன சொல்றார், அவன் வேற எங்கேயோ பிரபாச கஷேத்திரத்துக்கு புறப்பட்டு போய் அங்க போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அந்த வட்டிலும் மட்டும் சொல்லிட்டு நிறுத்திட்டான், வேற இடத்துல போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கான், நல்லபடியாதான் இருக்கான், அதனால நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன பிறகு வியாச பகவான் விடை பெற்றுண்டு பாண்டவர்கள் ஒரு சந்தோஷத்தோட கூட, கௌரவ பத்தினிகள்லாம் கிளம்பிட்டாளே அப்படிங்கிற துக்கம் இருந்த போதிலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்கதி கிடைச்சுதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட கூட மறுபடியும் குழந்தை பரீட்சித்தை மட்டும் கையில பிடிச்சுண்டு ராஜ்யத்துக்கு திரும்புறார்கள். பரீட்சித்தை நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்துண்டு வரார்கள். ஏத்தன் மத்திய இங்க கங்கா காட்ல, கங்கா தீரத்தில் மத்தியில இங்க திருதராஷ்டிரன் இங்க வாசம் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் ஒரு சில வருஷங்கள் கூட ஆயிடுது இந்த வைபவங்கள்லாம் நடந்து. திருதராஷ்டிரன் நினைக்கிறான், இனிமேலும் நான் வாழணுமா,
இந்த பூலோகத்துல இன்னமும் நான் வாழறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? இது மேல ஒண்ணும் இல்ல. காந்தாரிய கூப்பிட்டு சொல்றான், காந்தாரி உன்னிடத்துல நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். காந்தாரி, இதுக்கு மேல வாழணுங்கிற ஆசை உனக்கு ஏதாவது இருக்கா? இந்த பூலோகத்துல வாழணுமா? நீங்க இருக்கிற வரைக்கும் நான் இருந்துதான் ஆகணும். உங்க கூடவே தொடர்ந்து வர வேண்டியவள் நான். ஆனால் நீங்க இருக்கேளே, அதனால உங்க கூட நானும் இருக்கேன். அப்படி இல்ல, நான் இப்ப சரி, நான் என்ன பத்தியே நான் கேக்குறேன். காந்தாரி தூ ஜலாஹாரி குந்தி மாசோபவாசினி. அங்க காந்தாரி குந்தி எப்படி இருந்தார்கள்னு இங்க சொல்லப்படுறது. காந்தாரி காந்தாரி து ஜலாஹாரி. காந்தாரி து ஜலாஹாரி, வெறும ஜலத்தையே ஆகாரமா சாப்பிட்டு காந்தாரி இருந்தா. ஆனா குந்தியோ, குந்தி மாசோபவாசினி. அவ என்னைக்கு இதுக்கு முன்னாடி சாப்பிட்டான்னு தெரியல. மாசோபவாசினி, உபவாசமாவே இருக்காளாம். அப்படி இவர்கள் 2 பேரும் அவர்களுடைய தபசுல இருக்கா, குந்தியும் காந்தாரியும். அங்க திருத்தராஷ்டிரனுடைய சாரதியான சஞ்சயனும் இவர்களோட தான் இருக்கா. இந்த திருத்தராஷ்டிரனை விட முடியாத சஞ்சயனால சஞ்சயா ஷஷ்ட புக்தேன வர்த்தயா மாச பாரத. சஞ்சயனும் கூட இருக்கு, திருத்தராஷ்டிரன் கூட, காந்தாரி, குந்தி, சஞ்சயன் இவர்கள் 3 பேருமே அங்க கூட இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார்கள். திருத்தராஷ்டிரன் நினைக்கிறான், காந்தாரி இதுக்கு மேல நான் இனிமே புறப்படலாம்னு முடிவு பண்ணிட்டேம்மா. எங்க போக போறேன்? ராஜ்யத்துக்கா? ராஜ்யத்துக்கா என்னடி மறுபடியும் நீ இன்னும் இவ்வளவு தபஸ் பண்ணிட்டு இருக்க, என்ன மறுபடியும் ராஜ்யத்துக்கான்னு வந்து கேட்டுட்டேன். நிறைஞ்ச வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன்டி காந்தாரி. இதுக்கு மேல நான் வாழறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சந்தோஷத்தோட உச்சியில வாழ்ந்தவனும் நான் தான், துக்கத்தினுடைய உச்சிய பார்த்தவனும் நான் தான். என் வாழ்க்கைய பாத்தியா எப்படி இருந்தது? சந்தோஷத்தோட உச்சியில நான் இருந்துட்டேன், மகாராஜாவா இருந்தேன். எனக்கு என்ன குறைச்சல்? ஏன்னா நான் சின்ன காலத்துல எல்லாம் என்னுடைய அப்பா பீஷ்மர் என்னை பார்த்துட்டார். பெரியப்பாவா அவர் எனக்கு நடந்துக்கல, அப்பாவாவே இருந்து எங்க 3 பேரையும் நன்னா வளர்த்துட்டார். என்ன, பாண்டு, விதுரர் 3 பேரையுமே வளர்த்தார் அவர் தான். அல்ல, என் மேல ஒரு பிரத்யேக பிரியம் அவருக்கு. அது கண்ணு தெரியலங்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, என் மேல ரொம்ப வாத்சல்யமா இருந்து என்ன நன்னா பார்த்துட்டார் பீஷ்மர். அது ஒரு பக்கம். பாண்டு இருந்த வரைக்கும் அவன் என்ன நன்னா பார்த்துட்டான். பிறகு என்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு போனா. ராஜாவா இருந்தேன், எனக்கு இல்லாத விஷயம் என்ன, நான் சொடுக்கு போட்டா செய்யறதுக்கு ஆள் எத்தனை ஆட்கள் எனக்கு. எப்படி சேவகர்கள்லாம் அப்படி இருந்தா, எடுக்க குறையாத கஜானா, நிதி, தானியம், எடுக்க குறையாத தானியம், நாட்டு பிரஜைகள், எனக்கு விசுவாசமான நாட்டு பிரஜைகள், ஏராளமான சேவகர்கள். இதுதான் இப்படின்னா சரி. தனம் தானியம் தான் இப்படின்னா, புத்திரர்கள்னா ஏராளமான புத்திரர்கள். 100 புத்திரர்களை பெற்றோமே காந்தாரி, நானும் நீயும் 100 பிள்ளைகளை பெற்றோம். அதுவும் ஆசைக்கு கண்ணுக்கு லட்சணமா அழகா இருப்பான்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். துஷலா நமக்கு ஆசையா ஒரு கன்னிகை வேற. இப்படி நிறைஞ்ச வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம். சுகத்தினுடைய உச்சிய பார்த்துட்டோம், அதே போல துக்கத்தினுடைய உச்சியையும் பார்த்துட்டோம். அதே 100 புத்திரர்களை பறியும் கொடுத்துட்டோம். ராஜ்யத்தையும் இழந்துட்டோம். ராஜ்யத்தை இழந்ததை நான் ஒரு பெரிய தோஷமா சொல்லல. யார்கிட்ட இழந்தோம்? நம்ம தம்பி மக்கள் கிட்ட தானே இழந்தோம். அது கூட ஏன் இழந்தோம்? நான் பண்ண அபராதத்தினாலே இழந்தோம் ராஜ்யத்தை. அப்ப கூட அவர்கள் நான் மந்திரியா இருக்கேன்னு யுதிஷ்டிரன் என்கிட்டக்க வந்து, குருக்ஷேத்திர யுத்தமான பிறகு நீங்களே ராஜாவா இருங்கோ, நான் உங்களுக்கு மந்திரியா இருக்கேன்னா, நான் தான் இல்ல வேண்டாம் அப்படின்னு, நீ சந்தோஷமா ராஜ்யத்தை நீயே வச்சுக்கோப்பான்னு நான் கொடுத்தேன். நான் கொடுத்துதான் அவன் வாங்கிட்டான். இப்படி நிறைஞ்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன். இங்க வந்து தபசு பண்ணியாச்சு. தபசுல மனசு பூரா வைராக்கியம் வந்துடுது. இனிமே அடுத்த வேளை சாப்பாடு என்னன்னு அவங்ககிட்ட வந்து கேட்கல காந்தாரி. மனசு பூரா வைராக்கியம், அந்த தபசு வந்துடுது. கண் குளிர நம்ம புத்திரர்கள் எல்லாம் பார்த்துட்டேன் ஒரு தடவை. திவ்ய திருஷ்டினால, வியாச பகவானுடைய அனுகிரகத்தினால நம்ம கண் குளிர துரியோதனன் தான் இப்படிதான் இருப்பான், துஷாசனன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டேன். கண் குளிர பாண்டவர்களையும் பார்த்துட்டேன், நம்முடைய குல ஸ்திரீகள் எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாரையும் என் பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துட்டேன். இதுக்கு மேலேயும் இனிமே நான் பார்க்கறதுக்குன்னு ஒண்ணும் இல்லை. இந்த பூமியில இனிமே நான் இருக்கணும்னு நான் நினைக்கல. நான் யோகத்துல இருந்து அப்படியே நான் இந்த தேகத்தை தியாகம் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். காந்தாரி, எனக்கு நீ விடை கொடு, உனக்கு நான் கடமைப்பட்டுட்டேன்மா. கூடவே வந்துட்டேன், இத்தனை வருஷமா என் கூட வந்துட்டேன். எனக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் நீ உன் கண்ணை கட்டிட்டு என் கூடவே பயணிச்சுட்ட. உன்கிட்ட விடை பெற்றுக்காம, உன்கிட்டக்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிக்காம இந்த திசையில என்னால கிளம்ப முடியல. நான் ஏதாவது அபராதம் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுடு காந்தாரி. சுட சுட ஏதாவது வார்த்தைகள் பேசியிருப்பேன், ஏதாவது உன் மனசை கஷ்டப்படுத்தி இருப்பேன். அப்படிலாம் ஏதாவது இருந்தா என்னை மன்னிச்சுடு, மன்னிச்சு என்னை விடை கொடு.
நான் கிளம்புறேன், நான் யோகத்துல உட்காந்து நான் பிராண தியாகம் பண்றதாக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு காந்தாரி சொல்றாள், மன்னிப்புன்னு எல்லாம் பெரிய வார்த்தை எல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க கிளம்புறச்சு நானும் உங்க கூட கிளம்பதான் போறேன். நீ கிளம்புறியா? என்ன பண்ண போற? நீங்க கிளம்புற திசையில உங்களை நான் விடுவேனா? இத்தனை நாட்கள் உங்க கூடவே இருந்து உங்க கூடவே வந்த பிறகு நீங்க புறப்படுறேங்கிறச்சே நீங்க கிளம்புற திசையில உங்களை நான் என்னால விட முடியாது, அதனால நானும் உங்க கூட கிளம்ப கடமைப்பட்டவள் அப்படின்னு காந்தாரியும் புறப்பட தயாராயிட்டான். திருதராஷ்டிரன் யோகத்துல போய் உட்கார்ந்துட்டான். மகரிஷிகள் கிட்ட எல்லாம் சொல்லி விடை பெற்றுட்டான். யோகத்துல பத்மாசனத்துல போய் உட்காண்டான் திருதராஷ்டிரன். கண்களை அமர்த்தினான், கண்களை மூடினான். இத்தனை நாட்கள் எவ்வளவு லோபியா இருந்தாலும் அத்தனையும் தபசுல திருப்பினதுனால, யோகாபியாசம் அங்க இருந்து அப்படி பண்ணதுனால ஏகப்பட்ட தியான விதமான உபாசனையில, ஏன்னா தியான விதமான பக்தி தான் திருதராஷ்டிரனால பண்ண முடியும். ஏன்னா பிரத்யட்சமா யாரையும் பார்க்க முடியாததுனால மனசுலயே கிருஷ்ணனை தியானம் பண்ணி அவன் கண்ட காட்சி அந்த விஸ்வரூபத்தை, அந்த விஸ்வரூபத்தையே மனசுல தியானம் பண்ணி அந்த தியானத்துல நன்ன இப்ப தேர்ச்சி பெற்றுட்டான் திருதராஷ்டிரன். அந்த தியான யோகத்தினால போய் பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டான், கண்களை மூடினான். யோகாக்னியில சரபங்கர் எப்படி ராமாயணத்துல யோகாக்னினால தன் சரீரத்தை பஸ்மமாக்கினாரோ ராமபிரான் எதிரில், அதே போல திருதராஷ்டிரன் யோகாக்னினால தன்னுடைய சரீரத்தை பஸ்மமாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். தன்னுடைய சரீரத்தை பஸ்மமாக்கிறதுக்காக பத்மாசனத்துல போய் உட்கார்றச்சே தன்னுடைய சாரதி சஞ்சயன் மேல ஒரு கிருப்பை வந்தது. சஞ்சயா, நான் யோகாக்னியில நான் என் உயிரை விட போறேன், நீங்க இருக்காத, நீ போயிடு. நீங்க இருந்தேன்னா என்னுடைய அக்னி ஜுவாலை உன்னையும் தாக்கினாலும் தாக்கிடும், அதனால நீ கிளம்பிடு. கச்ச சஞ்சய யத்ராக்னிஹி த்வாம் தஹதி கர்ஹிசித் வயமத்ராக்னினா யுக்தா கமிஷ்யாம பராம் கதிம். நான் பரமகதி அடையணும்னு நான் இப்ப முடிவு பண்ணனான். இப்ப அக்னினால என்னுடைய சரீரத்தை பஸ்மமாக்க போறேன், நீங்க இருக்காத, கொஞ்சம் தள்ளி போயிடுப்பா. கச்ச சஞ்சயா யத்ராக்னி, பெரிய அக்னி இப்ப புறப்பட போறது, அதனால கிளம்பு அப்படின்ன உடனே சஞ்சயன் இப்படி வெளியேறிட்டான். திடீர்னு பார்த்தா திருதராஷ்டிரன் யோகாக்னினால தன்னுடைய சரீரத்தை அப்படியே பஸ்மமாக்குறான். திருதராஷ்டிரன் இப்படி பஸ்மமாக்கரிச்சு திருதராஷ்டிரனுடைய சரீரம் திடீர்னு தகதகன்னு பத்தி எரியறது. திருதராஷ்டிரனுடைய சரீரம் அப்படி பஸ்மமாகிற சமயத்துல அவன் கண்ணை மூடின்னு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணனையே தியானம் பண்ண அவன் சரீரம் அப்படி பஸ்மமாகிற சமயத்துல காந்தாரி அந்த திருதராஷ்டிரனுடைய யோகாக்னி கிட்டக்கவே அவன் வந்து உட்கார்றான். ஏன்னா காந்தாரி அத்தகைய தபஸெல்லாம் இப்ப பண்ணல, இருந்தாலும் அவளும் தபஸ்ல இருந்தா, ஜலாகாரத்துல தபஸ்ல இருந்ததுனால தன்னுடைய பர்த்தாவினுடைய அந்த அக்னியிலேயே தானும் மடியணும் அப்படின்னு நினைச்ச காந்தாரி யோகாக்னியில திருதராஷ்டிரன் சரீரத்தை பஸ்மமாக்கறான்னு தெரிஞ்ச உடனே அப்பவும் கண்கட்ட அவுக்காம அப்படியே இந்த உத்தம பதிவிரதா ஸ்திரீயான காந்தாரி திருதராஷ்டிரனுடைய யோகாக்னியிலேயே வந்து அவளும் உட்காந்து திருதராஷ்டிரனோட கூடவே சேர்ந்து அவளும் தன் தேகத்தை தியாகம் பண்றா. இந்த ரெண்டு திவ்ய தம்பதிகள் இவர்கள் ரெண்டு பேரும் போறத பாக்குறாள் குந்தி. தன்னுடைய மச்சினரும் தன்னுடைய மன்னியும் புறப்பட்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சு அதை அப்படியே பாக்குறாள் குந்தி. மகா பதிவிரதையான காந்தாரி யோகாக்னியில தன் பர்த்தா உயிரை விடுறச்சே அவர் அக்னியில தானும் போய் உட்கார்றாளே அப்படின்னு அவளுடைய பெருமையை கண்ட குந்தி, அவளும் தபஸ்வினி உபவாச கிருஷயாகி அத்தகைய குந்தி, அவளும் அத்தகைய தபஸ் அவளுக்கு இருக்கிறதுனால குந்தியும் பத்மாசனத்துல உட்காண்டா. பத்மாசனத்துல உட்காந்து கண்களை மூடி தியானம் பண்ணா. தன்னுடைய குந்திக்கு ஒரு யோகாக்னி இருக்கு, ஏன்னா அவள் பண்ண யோகம் பாண்டு என்னைக்கு கிளம்பினானோ பாண்டு காலகதி அடைஞ்ச அன்னிலேந்து அவளுடைய தபசு இன்னி வரைக்கும் அவளுக்கு இருந்திருக்கு. அதனால தன்னுடைய யோகாக்னினால தன் சரீரத்தை குந்தியும் தியாகம் பண்ணா, பஸ்மமாக்கிட்டா. அப்படியே திருதராஷ்டிரன் இருந்த அந்த ஆசிரமமே அவனுடைய அக்னி ஜுவாலை தகதகன்னு பத்தி எரியறது. அப்படி பத்தி எரியரிச்சு அதுல திருதராஷ்டிரன் காந்தாரி குந்தி மூணு பேருமா இருந்து யோகத்தினால உயிரை விடுறார்கள். அப்ப சஞ்சயா நீ கிளம்பிடு அப்படின்னு முதல்லயே திருதராஷ்டிரன் சொன்னதுனால சஞ்சயன் அப்படியே அந்த அக்னி ஜுவாலை பறக்கிறது. உடனே சஞ்சயன் வெளியேறான், ஓடுறான். அப்படி ஓடி போய் அந்தண்ட பக்கம் நின்னுண்டு பாக்குறான், கை குபிக்கிறான், பாக்குறான் நம்மளுடைய ராஜா நமக்கு இத்தனை நாள் நமக்கு போட்டாரே, நம்ம அவர் உப்பதானே சாப்பிட்டு இருந்தோம், நம் ராஜா இப்ப யோக
யோகத்துல உயிரை விடுறார் அப்படிங்கிற அந்த காட்சிய சஞ்சயன் திருதராஷ்டிரன் காந்தாரி குந்தி 3 பேருமாக யோகாக்னியில பஸ்மமாகிறத அப்படியே பார்த்துட்டு இருக்கான். திருதராஷ்டிரன் திவ்ய சரீரத்தோட கூட திவ்ய விமானம் வந்து திருதராஷ்டிரனுக்கு இத்தனை நாட்கள் அவன் பண்ண தபசனுடைய பெருமை, அவனும் சத்கதி அடைஞ்சான் அப்படிங்கிறதோட ஆசிரம வாசிக பர்வா இதோட பூர்த்தி ஆறுது. பலஸ்ருதி சொல்றோம்னு இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த புத்திர தர்சன பர்வா, புத்திர தர்சன பர்வால இந்த புத்திரர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்த காட்சிய பார்த்ததுல இந்த கதையை, இந்த சரித்திரத்தை சிரவணம் பண்றவர்களுக்கு என்ன பலஸ்ருதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஷ்ட பாந்தவ சம்யோகः ஆசையாமாசனம் வயம் யஸ்சைதச்ருபயேத் வித்வான் விதுஷோ தர்ம வித்தமாக பிரியைஹ சமாகமம் தேஷாம் யஹ சம்யக் ஸ்ருணுயான் நரஹ பிரியாணி லபதே நித்யம் இஹ ச பிரேத்ய சைவ சஹ. இப்ப இந்த சரித்திரத்தை வைஷம்பாயனர் ஜனமேஜயன்ட்ட சொல்றார். யார் யாரெல்லாம் இந்த சரித்திரத்தை சிரவணம் பண்றார்களோ, புத்திர தர்சன பர்வா உபபர்வா, ஆசிரம வாசிக்க பர்வால உபபர்வாவான புத்திர தர்சன பர்வாவை யாரெல்லாம் சிரவணம் பண்றார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய கிரகத்துல அவர்கள் தாயாதி பங்காளிகள் எல்லாருக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தா, ஒருவேளை அவர்கள்லாம் அடிச்சுண்டு ஒத்தர் முகத்தை ஒத்தர் பார்த்துக்காம இத்தனை நாட்கள் இருந்தா, இந்த பர்வா கேட்டதனுடைய மகாத்மியம் குடும்பம் ஒண்ணு சேரும். இங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்தது தானே இங்க வந்தது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தார்கள் இல்லையா, அவர்கள் குடும்பம் எல்லாம் அவர்களுக்கு யாரெல்லாம் பிரியமானவர்களோ, ஒருவேளை ஏதாவது ஒரு மனஸ்தாபத்தினாலேயோ சண்டையினாலேயோ அவர்கள் பிரிஞ்சிருந்தா அவர்கள்லாம் இந்த லோகத்துல ஒண்ணு சேருவார்கள். பிரியைஹி சமாகமம் தேஷா ய சம்யக் ஸ்ருணுயான் நரஹ. அதுக்கு பிறகு இந்த வியாச பகவான் நடத்தின இந்த லீலையை கேட்டவர்கள் எல்லாருமே வியாச பகவானுக்கு பிரியமானவர்களாக ஆறார்கள். வித்வான் விதுஷோ தர்ம வித்தமஹ சயஷஹ பிராப்னுயா லோகான் பரத்ர ச சுபாம் கதிம். இதை யார் இந்த சரித்திரத்தை கேட்டு முடிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த காலம் அவர்களுக்கு அந்திம காலம் வருதோ அந்த அந்திம காலத்துல வியாச பகவானுக்கு பிரியமாக அவர்கள் ஆனதுனால அவர்களுக்கு சுபமான கதியை அடைவார்கள். பரத்ர ச சுபாம் கதிம், அந்த பரமகதி அவர்கள் பிராப்தி அடைவார்கள் இந்த சரித்திரத்தை சிரவணம் பண்ணவர்கள் அப்படிங்கிறதோட இங்க ஆசிரம வாசிக்க பர்வா பூர்த்தியாருது. அடுத்தது மௌசல பர்வா, கண்ணபிரானுடைய அந்தர்தானம் நாளை தினம் அனுபவிப்போம். அடியே.